நம் நோய்களை தீர்க்கக்கூடிய மருந்துகளே நம் உடலுக்கு உபாதைகளாக மாறிவிடுகின்றன. எனவே இவற்றிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள மூலிகைகளை நாடுவதே மிக சிறந்தது என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னோட இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மரத்துடைய பெயர் கொய்னா மரம் அப்படின்றது பெயர். இந்த கொய்னா மரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா புத்த மதத்திலிருந்து சீன நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு மதம் சொல்லலாம். இதற்கு ஆயுர்வேத மருத்துவ குறிப்புகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த கொய்னா மரத்தை பற்றி புத்த மருத்துவ முறையிலையும் அதே மாதிரி ஜெயினிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெயின் மருத்துவ முறையிலையும் நிறைய மருத்துவ குறிப்புகள் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 1000 வருடங்களுக்கு முன்புனா மனிதன் 2 வகையான முக்கியமான நோய்களில் தான் அதிகமாக இறந்துருக்காங்க. ஒன்று காய்ச்சல் சம்பந்தப்பட்ட நோய், குறிப்பாக டைஃபாய்டு மலேரியா காய்ச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இரண்டாவது டிசென்ட்ரின்னு சொல்லக்கூடிய அதிசாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த 2 நோய்க்குமே அந்த காலத்தில் புத்த மதத்தில் அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்டு வந்த மரம் தான் இந்த கொய்னா மரம். இன்றைக்கு நம்ம எல்லாரையுமே பயமுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நோய் என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரக் ரெசிஸ்டன்ட் டியூபர்குலோசிஸ்ன்னு சொல்கிறோம், காசநோய். இன்றைக்கு காசநோய்க்கு வழக்கமாக கொடுக்கக்கூடிய மருந்துகள் எதுவுமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே பயன் அளிப்பதில்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கு உலக நாடுகள் அனைவற்றோடைய மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது. அப்போ தான் என்ன பண்ணாங்கன்னா சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ பல்கலைக்கழகம் இந்த கொய்னா மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டை, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய மூலக்கூறுகளை பிரித்தெடுத்து எந்தெந்த நோய்களுக்கு இது நல்ல பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டார்கள். அதில் பார்த்திங்கன்னா இந்த கொய்னா மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அந்த ட்ரக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியாவை மிகப்பெரிய அளவில் கொல்ல உதவியது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது சம்மந்தப்பட்ட நிறைய ஆராய்ச்சிகள் நடந்து வருவதை பார்க்குறோம். புத்த மதத்தில் பார்த்திங்கன்னா அந்த கொய்னா மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மரப்பட்டையை பொதுவாக எல்லா விதமான காய்ச்சலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது. அது சாதாரண காய்ச்சலாக இருந்தாலும் சரி, அல்லது மலேரியா டைஃபாய்டுன்னு சொல்லி நம்ம ரொம்ப நாள் அடர்த்தி எடுக்கக்கூடிய ஒரு காய்ச்சலாக இருந்தாலும் சரி, தண்ணீர் 200 மில்லி, கொய்னா மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை 10 கிராம் இட்டு கொதிக்க வைத்து ஒரு மூலிகை தேநீராக, கஷாயம் மாதிரி இல்லை, ஒரு மூலிகை தேநீராக ஒரு 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை தொடர்ந்து கொடுக்கும்போது அது ரொம்ப வேகமாக உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தூண்டி உடலில் இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி சீராகும்போது தானாகவே காய்ச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தடுக்க உதவுகிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் பார்த்தாங்கன்னா இந்த சீன மருத்துவ பல்கலைக்கழகத்தில் இன்னொன்று என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த லுக்கீமியான்னு சொல்லக்கூடிய இரத்த புற்றுநோய்க்கு இந்த கொய்னா மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை ஒரு மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மரப்பட்டையை ஒரு 100 மில்லி தண்ணீருக்கு 20 கிராம் அளவுக்கு இட்டு நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். 50 மில்லி ஆன பிறகு அதில் 2 தேக்கரண்டி பால் சேர்த்து மீண்டும் ஒரு 2 நிமிடம் கொதிக்க வைத்து அதை வடிகட்ட வேண்டும். ஏன்னா அந்த மருத்துவ பல்கலைக்கழகத்தில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய மூலக்கூறுகள் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆல்கலாய்ட்ஸ் கொழுப்பு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பொருள் இருக்கும்போது மட்டும்தான் அந்த கரைசலில் வருது, இல்லைனா அது கிடைக்கிறது இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ இன்றைக்கு பார்த்திங்கன்னா சீன நாட்டில், குறிப்பாக ஜப்பானில், அதே போல் இந்தோனேஷியாவில், தாய்லாண்டில் இரத்த புற்றுநோய்க்கு இந்த கொய்னா மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை ஒரு பால் கலந்த அந்த ஒரு தேநீர் தான் ஒரு மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறது. ஈவன் தாய்லாண்டில் இருக்கக்கூடிய அவங்களோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கேன்சர் வார்டில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு வழக்கமாக கொடுக்கக்கூடிய கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி, சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எது இருந்தாலும் அது கூட ஒரு ஸ்டேபிள் மெடிசனாக இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கொய்னா மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை கஷாயத்தை கொடுத்துருக்காங்க. வெறும் இரத்த புற்றுநோய்க்கு மட்டுமல்ல, குடல் சம்பந்தப்பட்ட, வாய் சம்பந்தப்பட்ட, உணவு குழல் சம்பந்தப்பட்ட, ஈரல் சம்பந்தப்பட்ட 4 வகையான புற்றுநோய்களுக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு இந்த கொய்னா மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை கொடுக்கின்ற வழக்கம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஜெயினில் பார்த்திங்கன்னா இந்த ஜெயினிசம் சொல்லுவோம், அதில் ஃப்ளவர் மெடிசன் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஒவ்வொரு மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய பூக்களை மட்டும் மருந்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் வைத்திருக்கிறார்கள்.
அதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொய்னா மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை கஷாயத்தை ஆஸ்துமா நோய்க்கு மருந்தாக கொடுக்கிறார்கள். அந்த மாதிரி ஆஸ்மா நோய் ஏற்படும் போது பால் 50 மில்லி, தண்ணீர் 100 மில்லி, இந்த கொய்னா மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட மரப்பட்டை அதை நன்றாக 1க்கு 2ஆக சிதைத்து அதை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து பால் அளவுக்கு குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு தேநீரை தினசரி உபயோகமாக காலை ஒரு முறை இரவு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி தினசரி உபயோகமாக தொடர்ந்து சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட ஆஸ்துமா நோயாக இருந்தாலும் படிப்படியாக குறைந்து வருவதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ பல்கலைக்கழகத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கொய்னா மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு மாலிகூல்ஸை ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது, குறிப்பாக லங் கேன்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் கொடுக்கவில்லை. ஆனால் ஆஸ்துமா நோயாளிகளுக்கு கொடுக்கும்போது அது நல்ல முன்னேற்றம் கொடுக்கறத கண்டுபிடிச்சாங்க. அந்த லங்ஸ் நுரையீரல் சுருங்கி விரிகின்ற விகிதம் அதிகமானதை கண்டுபிடிச்சாங்க. அந்த நுரையீரல் சுருங்கி விரியும் போது உள்ளே செல்கின்ற ஆக்சிஜனுடைய அளவில் மிகப்பெரிய மாற்றம் இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. ஒரு 10 அடி தூரம் கூட நடக்க முடியாமல் இருக்கக்கூடிய நோயாளிகள் கூட இந்த கொய்னா மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பால் கஷாயத்தை சாப்பிடும்போது ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் எந்த விதமான மூச்சு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் இல்லாமல் இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. சிஓபிடின்னு சொல்லுவோம், கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசார்டர்னு சொல்லுவோம். அந்த பிரச்சனை இருக்கவர்களுக்கு கூட இந்த கொய்னா மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டை கஷாயத்தை சாப்பிடும்போது அவர்களுடைய நுரையீரலுடைய ஆக்கப்பூர்வமான செயல்திறன் அதிகமானதை நம்ம பார்த்தாங்க. எனவே நேர்களே, இந்த கொய்னா மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மரப்பட்டை கஷாயம் எல்லா விதமான காய்ச்சலுக்கும் நல்லது. மிக குறிப்பாக ஆஸ்துமா நோய்க்கு மிக ஒரு அருமையான மருந்து. அதைவிட முக்கியம், இரத்த சம்பந்தப்பட்ட, வாய் சம்பந்தப்பட்ட, உணவு குழல் சம்பந்தப்பட்ட, கல்லீரல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை நாம் எவ்வாறு அளிக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நாம் விடியலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக சாலைகளில் செல்லக்கூடியவர்கள் ஒரு காட்சியை ஆங்காங்கே பார்க்கலாம். எங்கெல்லாம் போக்குவரத்து துறை காவலர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் யாராவது ஒருவரை பிடித்து வைத்து கொண்டு அவர்களிடம் பேரம் பேசி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை வெளிப்படையாக பார்க்கலாம். அப்படி பேரம் பேசுகிற அந்த காட்சி என்பது முதலில் அவர்கள் செய்யக்கூடியது, யாராவது இருசக்கர வாகனத்தில் வரக்கூடியவர்களுடைய அந்த பைக் சாவியை அவர்கள் உருவி கொண்டு விடுவார்கள். பிறகு அவர்கள் வண்டியை தள்ளி கொண்டு வர செய்வார்கள். ஒரு ஓரமாக நிறுத்தி நீண்ட பேரம் நடக்கும். கடைசியில் எந்த விதமான சட்ட ரீதியான ஒரு வழக்குகளோ அல்லது வேறு விதமான குற்றப்பதிவுகளோ இல்லாமல் ஏதாவது ஒரு பணத்தை வாங்கி கொண்டு அவர்களிடம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குறைபாட்டை சுட்டிக்காட்டி மிரட்டி பணம் வசூலிப்பது என்பது போக்குவரத்துறை காவலர்களுடைய ஒரு வழக்கமாக மாறிவிட்டது. இது அன்றாடம் நடக்கக்கூடிய ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் இப்போது சமீபத்தில் இந்த ஒரிஜினல் லைசன்ஸ், அதாவது வாகன ஓட்டிகள் ஒரிஜினல் லைசன்ஸ் வைத்திருக்க வேண்டும் என்று ஒரு விதிமுறை கொண்டு வரப்பட்ட போது மிக தெளிவாக அந்த உத்தரவில் கூறப்பட்டிருக்கிறது. குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவோர், சாலை விதிகளை மீறி வாகனம் ஓட்டுவோர், இப்படி பொதுவான செல்ஃபோன் ஓட்டியபடி வாகனங்களை ஓட்டக்கூடியவர்கள், அதிக பாரம் ஏற்றிச் செல்வது, சரக்கு வாகனத்தில் ஆட்களை ஏற்றிச் செல்வது போன்ற பிரிவுகளில் சில போக்குவரத்து விதிமுறை சார்ந்த குற்றங்களை செய்யக்கூடியவர்களிடம்தான் இந்த ஒரிஜினல் லைசன்ஸ் கேட்க வேண்டும் என்ற விதிமுறை இருந்தால் கூட சாலையில் போகக்கூடிய எல்லா வாகன ஓட்டிகளையும் நிறுத்தி உங்களுடைய ஒரிஜினல் லைசன்ஸ் கொடுங்கள் என்று கேட்பது, இல்லாவிட்டால் அவர்களிடம் பணம் கேட்டு மிரட்டுவது அன்றாட வாடிக்கையாகிவிட்டது. இது ஒரு புறம் என்றால், வாகன ஓட்டிகளுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய பல விதங்களில் இன்றைக்கு காவல்துறையினர், முக்கியமாக போக்குவரத்து துறை காவலர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். உதாரணமாக அவ்வளவாக ஒரு ஆள் அரவமற்ற சாலையிலோ அல்லது நெரிசலான சாலையிலோ ஒருவர் வண்டியை ஓட்டி கொண்டு செல்வார். அந்த இடத்தில் போக்குவரத்து துறை காவலர்களே இருக்க மாட்டார்கள். திடீரென ஒரு கடைக்குள் இருந்தோ அல்லது ஒரு சந்தில் இருந்தோ இந்த காவலர்கள் ஓடி வருவார்கள். ஓடி வந்து வாகனம் ஓட்டி கொண்டு செல்லக்கூடியவருடைய அந்த பைக்
அந்த இருசக்கர வாகனத்தினுடைய கம்பிக்குள்ளாக லத்தியை விடுவது. அப்படி விட்டதும் இந்த வேகத்தில் வரக்கூடியவர் நிலை தடுமாறி விழுந்து அவர் காயமடைவது என்பது சென்னையில் பல சம்பவங்கள் நடந்துவிட்டன. அதாவது வாகன ஓட்டிகளை அவர்கள் வந்து கொண்டிருக்கிற போதே அச்சுறுத்துவது. அப்படி ஒருவர் இது போன்ற காவல்துறையினுடைய அத்துமீற செயலினால் அவர் சாலை ஓரம் உள்ள அந்த பில்லியனில் அவர் தூக்கி வீசப்பட்டு அவர் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு இறந்தே போய்விட்டார். உண்மையிலேயே இதையெல்லாம் செய்வதற்கு காவல்துறைக்கு ஏதாவது ஒரு உரிமை இருக்கிறதா? சட்டப்படி செய்யக்கூடிய ஒன்று, ஒருவரிடம் விசாரணை நடத்தலாம், அல்லது காவல்துறையினருடைய விசாரணைக்கு ஒருவர் ஒத்துழைக்கவில்லை என்று சொன்னால் அவர் செய்யக்கூடியதெல்லாம் அந்த வண்டி பதிவெண்ணின் அடிப்படையில் அவர் உடனடியாக நீதிமன்றத்தின் மூலமாக அந்த வண்டியை வைத்திருப்பவர்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்ப முடியும். என்றால் நிறைய நிற்காமல் செல்லக்கூடிய வாகனங்கள் இதிலெல்லாம் அப்படித்தான் அவர்கள் செய்வார்கள். மாறாக வாகன ஓட்டிகளை நிறுத்தி நடுத்தெருவில் துன்புறுத்துவதற்கோ அல்லது அவர்களை இம்சிப்பதற்கோ காவல்துறைக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. இது போன்ற தாக்குதல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவது, அதாவது அவர்களுடைய வாகனத்திற்கு குறுக்கே லத்தியை விட்டு அவர்களை நிலைதடுமாறு செய்து கீழே விழ வைப்பது, அல்லது அவர்களை சாலை ஓரமாக நிறுத்தி அவமானப்படுத்துவது, பேரம் பேசுவது, இதெல்லாம் அன்றாட காட்சிகளாக மாறிவிட்டன. போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக காவல்துறைக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு அதிகாரமும் அல்லது போக்குவரத்து துறை சார்ந்த விதிகளை ஒழுங்குபடுத்துவதற்காக காவல்துறைக்கு கொடுக்கிற ஒவ்வொரு அதிகாரமும் நீங்கள் வாகன ஓட்டிகளை துன்புறுத்துவதற்கும் அவமானப்படுத்துவதற்கும் உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ சித்திரவதை செய்வதற்கும் தான் தொடர்ந்து பயன்படுகின்றன. இது மிக மிக வெளிப்படையான ஒரு மனித உரிமை மீறல். இந்த மனித உரிமை மீறல் எல்லா இடங்களிலும் போக்குவரத்து துறை காவலர்களால் மேற்கொள்ளப்படுகிறது. அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், குடித்துவிட்டு வண்டி ஓட்டக்கூடிய இருசக்கர வாகனங்கள் வரக்கூடியவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களிடமிருந்து ஆர்சி புக்கை பிடுங்கி வைத்துக்கொள்வது, லைசன்ஸை பிடுங்கி வைத்துக்கொள்வது, இல்லாவிட்டால் அவர்களுடைய பணத்தை கறந்து கொண்டு அவர்களை அனுப்புவது போன்றவற்றிலெல்லாம் மிகவும் சின்சியராக நம்முடைய காவல்துறையினர் செயல்படுகிறார்கள். ஆனால் மிகுந்த உயர்தர வாகனங்களில் வரக்கூடியவர்கள் அதில் பலர் குடித்துவிட்டு வண்டி ஓட்டி வந்து மிகப்பெரிய விபத்துகளை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் அவர்களிடமெல்லாம் காவல்துறை அணுகுமுறையை மேற்கொள்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. அதே போல் மிகப்பெரிய அளவிற்கு பாரம் ஏற்றிக்கொண்டு சாலையில் வரக்கூடிய வண்டிகளை கூட அவர்கள் கண்டுகொள்வதில்லை. ஏனென்றால் ஏற்கனவே அவர்களுக்கான மாமூல் நிர்ணயிக்கப்பட்டு அந்த பணம் கொடுக்கப்பட்டு விடுகிறது. மாறாக இதுபோன்று வரக்கூடிய குறிப்பாக இளைஞர்கள் காவல்துறையினரால் பெருமளவிற்கு இந்த இளைஞர்கள் துன்புறுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். அரசும் கூட என்னென்னவோ அபத்தமான விதிமுறைகளை எல்லாம் கொண்டு வருகிறது. திடீரென ஒரிஜினல் லைசன்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு மட்டும்தான் வாகன விருப்பம் என்று சொன்னால் நிறுவனங்கள் வாகனங்கள் வாங்குகின்றன. அதாவது உடல் குறைபாடு உடையவர்கள், இதய நோய் உள்ளவர்கள், இவர்களெல்லாம் வாகனம் வாங்குகிறார்கள். அவர்கள் வாகனம் ஓட்டி காட்டி அவர்கள் அந்த லைசன்ஸை பெற்றால் மட்டும்தான் வண்டி வாங்க முடியும் என்று சொன்னால் அதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கிறதா? எந்த விதமான அடிப்படை புரிதலும் இல்லாத இதுபோன்ற விதிமுறைகள் உருவாக்கப்படுகின்றன. அதையும் பயன்படுத்தி கொண்டு காவல்துறையினர் இதுபோன்ற ஒரு செயல்களில் ஈடுபடுவதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி பார்க்கிற போது போக்குவரத்து துறை சார்ந்த விதிமுறை ஒழுங்குகள் என்பது அது மேலும் மேலும் காவல்துறையினர் மக்களை துன்புறுத்துவதற்கு, மக்களை நெருக்கடிக்கு ஆளாக்குவதற்கு தான் பயன்படுகின்றன. அது இதுபோன்ற உயிர்ப்பலி வரைக்கும் சென்றுவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காவல்துறையினருடைய செயல்பாடுகள் தொடர்பான கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும். எப்படி போக்குவரத்து துறை சார்ந்து விதிகளை உருவாக்குகிறார்களோ அந்த விதிகள் முறையாக காவல்துறையினரால் செயல்படுத்தப்படுகிறதா அல்லது பணம் கறப்பதற்காக அவை பயன்படுத்தப்படுகின்றன என்பதை பற்றிய ஒரு ஆழமான பார்வை நம்முடைய சட்ட அமைப்புகளுக்கு இருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த சட்டங்களுக்கு ஒரு அர்த்தம் இருக்க முடியும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்த வல்லுநர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த வழிகாட்டுதலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடையிலேயே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மேடை நாடக தயாரிப்பாளர் திரு இளங்கோ குமணன். ஒரு நாடக தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்லும்போது வரலாற்று சிறப்புமிக்க பொன்னியின் செல்வம் அப்படிங்கிறது ஒரு மேடை நாடகத்துல கொண்டு வந்த ஒரு பெரிய சேலஞ்ச், சவால் நிறைஞ்ச ஒரு பணியை செஞ்சிருக்காங்க. இவரோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை நாம இன்னைக்கு இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்.
மேடை நாடக தயாரிப்பாளர்ன்ற முறையில் எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம் சார். நாடக தயாரிப்பு அப்படின்னு சொல்லும்போது ஆரம்பத்தில் நீங்கள் வானொலியில் ஒரு அறிவிப்பாளராக உங்கள் பணியை செஞ்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் 2012 இந்த மாதிரியான ஒரு பயணம் உங்களுக்கு தொடங்கினாலும் அது இசை நிகழ்ச்சி சார்ந்ததாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய டாஸ்க், இது வந்து எல்லாருமே எடுக்கிறதுக்கு தயங்கக்கூடிய ஒரு விஷயம். இதை இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை நம்மளால் விஷுவலாக கொடுக்க முடியுமா, ஒரு மேடையில் செய்ய முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் அதை எடுத்து நீங்கள் சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. அது தொடர்ந்து நிறைய மேடை நாடக படைப்புகள் இன்னைக்கு வரைக்கும் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல இந்த பயணம் ஆரம்பித்த விதம் பற்றி சொல்லுங்கள். மேடை நாடகங்கள், இந்த தியேட்டர்ஸ் மேலே உங்களுக்கு ஒரு மோகம், எண்ணம் எப்படி ஏற்பட்டுச்சு? நான் வானொலியில் தான் என்னுடைய பணியை வந்து தொடங்கினேன். ஒரு 17 வருட வானொலி பணிக்கு பிறகு என்னுடைய சுய விருப்பம் காரணமாக நான் அதிலிருந்து விலகி வந்து நண்பர்களோடு சேர்ந்து ஒரு விளம்பர நிறுவனத்தை தொடங்கினோம். ஆனாலும் அந்த கலை ஆர்வம் தொடர்ந்துகிட்டே இருந்தது. சரி, அதை நம்ம மறுபடியும் தொடருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி SS இன்டர்நேஷ்னல் லைவ்னு நாங்கள் ஒரு புதுசாக ஒரு அமைப்பை தொடங்கினோம். அந்த அமைப்பின் மூலமாக ஏறத்தாழ நம் நாட்டினுடைய அத்தனை முன்னணி இசைக்கலைஞர்களையும் வரவழைத்து வித்தியாசமான தலைப்புகளிலெல்லாம் இசை நிகழ்ச்சிகளை நாங்கள் தொடர்ந்து வழங்கி கொண்டிருந்தோம். எங்களுடைய அந்த இசை நிகழ்ச்சிகள் வந்து தமிழகத்தின், இந்தியாவின் அத்தனை முன்னணி இசைக்கலைஞர்களும் பங்கேற்றிருக்கின்றார்கள் என்று எங்களால் பெருமையாக சொல்ல முடியும். ஆனால் அதிலேயும் ஒரு கட்டத்திற்கு பிறகு எங்களுக்குள்ளே ஒரு சின்ன விவாதம். மறுபடியும் நம்ம இதை தானே பண்ணிகிட்ருக்கோம், எல்லாரும் கேட்ட விஷயத்தை தான் நம்ம திருப்பி கொடுத்துட்ருக்கோம், இதை தாண்டி புதிதாக ஏதாவது செய்வோமே. நம்ம புதிதாக செய்வது வந்து இந்த இசை எல்லோரையும் மகிழ்வித்து கொண்டிருக்கக்கூடிய, இந்த இசைக்கலைஞர்களையும் மகிழ்விக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கணும். அப்போ பொதுமக்களுக்கு அது இன்னும் எவ்வளோ பெரிய மாறுதலான ஒரு விஷயமாக இருக்கும். அந்த மாதிரி ஒன்று செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி நாங்கள் எடுத்த ஒரு முடிவு தான், அடுத்து நாடகத்திற்குள் நுழையலாம். சரி, நாடகம் ஏற்கனவே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயம், தொடர்ந்து நாடகங்கள் நடந்துட்டு தான் இருக்குது, தமிழ் நாடகங்கள். அதுலேயும் வியப்பிற்கும் ஒரு பிரமிப்புக்கும் உரிய ஒரு நாடகம் செய்யணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு முடிவெடுத்து தான் நாங்கள் நாடகத்தினுடைய அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் நுழைந்தோம். அப்படி உள்ள நுழையும் போது அதோட முதல் படியிலேயே நீங்க எடுத்துக்கிட்டு வந்து ஒரு பெரிய சவாலான விஷயம். மேடை நாடகங்கள் பல விதங்கள்ல இருக்கு அப்படின்னாலும் ஹிஸ்டாரிக் இந்த மாதிரியான ஒரு கதையம்சம் கொண்ட ஒரு இது வரலாற்று காவியம் சொல்லக்கூடிய பொன்னியின் செல்வனை வந்து மேடை நாடகத்துக்கு, அதுவும் உங்களுடைய முதல் தொடக்கமாகவே எடுத்திருக்கீங்க. நிறைய பேர் இது கிட்ட வர்றதுக்கே தயங்கக்கூடிய, பயப்படுற ஒரு விஷயம். நரேஷன்ல நம்ம எவ்வளோ வர்ணனைகளை வேணா சொல்லலாம், அதை வந்து ஒரு காட்சிப்படுத்தும் போது நிறைய சிரமங்கள், சிக்கல்கள் இருக்கும். அதை தாண்டி இப்படி ஒரு சேலஞ்சை எடுக்கணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? நாடகம் செய்வது என்று முடிவு செய்துவிட்டோம். அந்த நாடகம் காலத்திற்கும் பேசப்பட வேண்டும் என்றும் விரும்பினோம். அதனால் தான் பொன்னியின் செல்வன் எடுத்துக்கொண்டோம். ஆனால் இந்த துணிவை எங்களுக்கு கொடுத்தது யார் என்றால், பொன்னியின் செல்வனை எனக்கு தெரிந்து முதல் முறையாக ஒரு ஊடக வடிவத்தில் கொண்டு வந்தவர்கள் மேஜிக் லாண்டன் குழுவினர். அவங்க 1999 நந்தனம் YMCAல வந்து பொன்னியின் செல்வன் நாவலை வந்து நாடகமாக நடத்தினார்கள். அப்போவே ஒரு 3.5 மணி நேரம் அந்த நாடகம் நடந்தது. நான் அப்போ அந்த நாடகத்தை பார்த்துருக்கேன். ஆனால் பல காரணங்கள் 15 வருடங்களாக அதற்கு பிறகு மீண்டும் அந்த நாடகம் மேடையேறவில்லை. நான் அந்த குழுவினரை அழைத்து பேசினேன். இப்பொழுது பொன்னியின் செல்வனை நம்மால் பண்ண முடியுமா? இடையில் 15 ஆண்டுகள் செய்ய முடியுமா? நீங்கள் யோசித்து சொல்லுங்கள். ஆனால் அதை விட மிக பிரம்மாண்டமாக இந்த பொன்னியின் செல்வன் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டபொழுது அதற்கு ஒப்புதல் சொல்வதற்கே அவர்கள் ஒரு 2 மாதங்கள் எடுத்துக்கொண்டார்கள். இல்லை, அவர்கள் மறுபடியும் உட்கார்ந்து கலந்து பேசி யாரை எல்லாம் கூப்பிடுவது, யாரை வைத்து எல்லாம் மீண்டும் செய்வது என்றெல்லாம் முடிவு செய்துவிட்டு அவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை ஏற்பட்ட பிறகு வந்து என்னிடம் சரி என்று சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் 2014 நாங்கள் 8 நாட்களும் 2015 10 நாட்களும் சென்னையில் மட்டும் இந்த நாடகத்தை நடத்தினோம். தொடர்ந்து தமிழகமெங்கும் ஏறத்தாழ ஒரு 40 முறை இந்த பொன்னியின் செல்வன் நாடகத்தை அரங்கேற்றிருப்போம். என்னால் நிச்சயமாக துணிவாக சொல்ல முடியும், நாங்கள் நடத்திய இந்த பொன்னியின் செல்வன் நாடகம் தமிழ் நாடகத்தின் ஒரு மாற்று நாடகம், ட்ரெண்ட் செட்டர். ஏன்னா மற்ற நாடகங்கள் நடந்துகிட்டு இருக்கிற விதமும் நடந்துகிட்டு இருந்த விதமும், அவங்க கலனாக எடுத்துக்கிட்ட அந்த சமூக கருத்துக்களை கலனாக எடுத்துக்கிட்டு செஞ்ச விதமும் மாறி, எங்களுடைய பொன்னியின் செல்வனுக்கு பிறகு இப்பொழுது இன்று தமிழ் நாடக மேடைகள் நிறைய வரலாற்று, புராண, இதிகாச, பக்தி நாடகங்களை எல்லாம் இன்று மீண்டும் கையில் எடுத்திருக்கின்றார்கள்.
எங்கள் பொன்னியின் செல்வன் கொடுத்த துணிவின் காரணமாக, நம்பிக்கையின் காரணமாக. இந்த பொன்னியின் செல்வன் வந்து ஒரு நாடக வடிவம் எடுக்கணும் அப்படின்னும் போது அவங்களுடைய ஒரு இதை நீங்கள் ஆலோசனைகள் எடுத்துக்கிட்டீங்க, நம்ம தயாரித்தோம் அப்படின்னாலும் இது ஒரு மேடைப்படுத்தும் போது அந்த ஃபீல் எப்படி இருந்தது? எந்த மாதிரியான ஒரு வரவேற்பு மக்கள் மத்தியில் இருந்தது? இந்த பிரம்மாண்டத்தை எவ்வளோ தூரம் உங்களால் கொடுக்க முடிஞ்சிச்சு? ஒரு மிக புத்திசாலித்தனமான ஒரு செய்தி என்னென்னா, பொன்னியின் செல்வன் நாவல் உங்களுக்கு தெரியும் 3.5 வருடங்கள் தொடர்ந்து இதழில், வார இதழில் வந்த ஒரு புதினம் அது. அந்த 3.5 வருடங்கள் வந்த நாவலை ஒரு 3.5 மணி நேரம் மேடை காட்சியாக ஆக்குவது என்பது மிகப்பெரிய சவால். அதில் முதல்ல அந்த சவாலை எதிர்கொள்ள வேண்டிய கட்டம் என்னவாக இருந்தது என்றால், அந்த நாவலை எப்படி 3.5 மணி நேரத்திற்குள் சுருக்குவது, அதன் சாரம் கெட்டுவிடாமல். அதனை மிக திறமையாக கையாண்டவர் அந்த நாவலை நாடக வடிவமாக்கிய குமரவேல் என்பவர். அவர் கூத்துப்பட்டறை கலைஞர், இன்றைக்கு திரைப்படங்களும் நடித்துக் கொண்டிருக்கின்றார். அவர்தான் அந்த நாவலை நாடகமாக்கியவர். அதற்கு பிறகு ஏறத்தாழ ஒரு 50 கலைஞர்களை, நடித்து பேசக்கூடிய 50 கலைஞர்களை மேடையேற்றி, பின்னணி கலைஞர்களாக ஒரு 25 பேரை வைத்துக்கொண்டு ஒரு 75 நடிகர்களை மேடையில் வைத்து இயக்கிய பெருமை எங்கள் பொன்னியின் செல்வன் நாடகத்தினுடைய இயக்குனர் பிரவீன் அவர்களை சார். பிரம்மாண்டம் பற்றி நீங்கள் கேட்டீர்கள். பத்மஸ்ரீ தோட்டாதரணி அவர்கள் தான் பொன்னியின் செல்வனுக்கான அரங்கத்தை அமைத்தவர். அந்த சோழர் கால அரண்மனையும் சரி, போர்க்களங்களையும் சரி, அத்தனையும் அப்படியே ரசிகர்கள் கண் முன்னாலே கொண்டு வந்த பிரம்மாண்டத்தை சாதித்து காட்டியவர் அவர். இப்படி ஒரு அருமையான குழு, மிக திறமையான வெளிப்பாட்டின் காரணமாக பொன்னியின் செல்வன் நாவலில் இருந்த அந்த பிரம்மாண்டத்தை நாடகத்திலும் அவர்கள் கொண்டு வந்தார்கள். இந்த பொன்னியின் செல்வன் நாடகமாக மேடைக்கு வந்தபொழுது நாங்கள் புரிந்து கொண்டவரை, நாங்கள் பார்த்தவரை, வந்து ரசித்த அத்தனை பேருமே பொன்னியின் செல்வனை ஏறத்தாழ மனப்பாடம் செய்து வைத்திருந்த ரசிகர்கள். அதனால் அவர்கள் நாடகத்தோடு ஒன்றி போய் அதை ரசித்ததை நாங்கள் ஒவ்வொரு காட்சியின் போதும் எங்களால் அது உணர முடிந்தது. அதுதான் அந்த படைப்பினுடைய வெற்றிக்கு காரணம். கண்டிப்பா சார். இப்படி ஒரு பெரிய ஒரு படைப்பை சேலஞ்சிங்கா எடுத்துட்டு அதை வந்து ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணி மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறதே ஒரு பெரிய சேலஞ்ச். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட பயணத்துல அடுத்த ஒரு சுவாரஸ்யம் அப்படின்னு சொன்னா மணிமேடைய அந்த ஒரு மணியோசை அப்படிங்கிற ஒரு படைப்பு. இந்த படைப்புல வந்து நிஜ கலைஞர்கள், பெரிய பெரிய ஒரு வித்வான்கள் எல்லாமே நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் உருவான விதத்தை பத்தி சொல்லுங்க. நாங்கள் பொன்னியின் செல்வனுடைய அந்த படைப்பிற்கு பின் அதன் வெற்றியை நன்றாக உணர்ந்து அனுபவித்த பிறகு அடுத்து மீண்டும் ஒரு நாடகம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தோம். ஆனால் அந்த நாடகம் பொன்னியின் செல்வனுக்கு இணையாகவோ அல்லது பொன்னியின் செல்வனோட பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் அதற்கான தயாரிப்பு பணிகளிலேயே, ஆலோசனை பணிகளிலே தான் நாங்கள் நேரத்தை கடத்தினோம். நாங்கள் உடனே இறங்கவே இல்லை. அப்பொழுது எங்களுக்கு வந்த ஒரு வாய்ப்பு தான் பாலக்காடு மணியர் அவர்களுடைய மிருதங்க மாமேதை பாலக்காடு மணி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாடகமாக்கக்கூடிய வாய்ப்பு. நம்முடைய கர்நாடக இசைக்கலைஞர் டாக்டர் நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களுடைய பாட்டனார் தான் பாலக்காடு மணியர். அவர்கள் தன்னுடைய தாத்தாவை பற்றி, அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி ஒரு நாடகம் செய்ய வேண்டும் என்ற முடிவு செய்து அதற்கான ஆயத்த பணிகள்லாம் அவர்கள் ஈடுபட்டு முடித்து வைத்திருந்தார்கள். நாங்கள் வேற ஒரு நிகழ்ச்சிக்காக போய் அவங்களை சந்தித்து பேசிகிட்டு இருந்தபோது அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நான் ஒரு முயற்சி பண்ணியிருக்கேன், ஏன் நீங்கள் வந்து இதை தயாரிக்கக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. எங்களுக்கு பொன்னியின் செல்வன் நாடகத்தை தயாரித்த பிறகு நம்ம ஏன் இதை செய்யணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தது. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை என்னுடைய நண்பர்கள், இசைத்துறையை சேர்ந்த என்னுடைய நண்பர்கள் எல்லாம் எனக்காக இந்த நீங்கள் நாடகம் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து நடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க சில பெயர்களை எல்லாம் சொன்னார்கள். அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய ஈர்ப்பாக இருந்தது. அவர்கள் சொன்ன பெயர்களை எல்லாம் வைத்து இவர்களெல்லாம் நடிகர்களாக கொண்டு வந்து விட்டால் அந்த மேடையும் அந்த நாடகமும் தமிழ் நாடக வரலாற்றில் இதற்கு முன்பும் அதுபோல் ஒரு நாடகம் இருந்திருக்காது, இதற்கு பின்பும் அது போல் ஒரு நாடகம் இருந்திருக்காது என்ற ஒரு உண்மையை எங்களுக்கு அது உணர வைத்தது அந்த பட்டியல். அப்பொழுது முடிவு செய்தோம் இந்த நாடகத்தை தயாரிப்பது என்று. பாலக்காடு மணியர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் நாடகமாக தயாரித்து அரங்கேற்றினோம். ஒரே ஒரு காட்சி தான். அந்த நாடகத்தில் சுதா ரகுநாதன் அவர்கள், நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள், சௌமியா அவர்கள், விஜய் சிவா அவர்கள், சிக்கில் குருச்சரன் அவர்கள், ஷேத்ராலா அனந்தகிருஷ்ணன், இப்படி பல முன்னணி கர்நாடக இசைக்கலைஞர்கள் நடிகர்களாக கதாபாத்திரங்கள் ஏற்று நடித்தார்கள்.
அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்த நாடகம் முழுமையடைந்து ஒத்திகையெல்லாம் முழுமையடைந்து மேடை காட்சியில் வந்து நாங்கள் பார்வையாளர்களாக வெளியில் உட்காந்து பார்க்கும்பொழுது அந்த நாடகத்தில் பங்கேற்ற மற்ற தொழில்முறை கலைஞர்கள் அல்லது தொழில்முறை அல்லாத அமைச்சூர்னு சொல்லக்கூடிய நடிகர்கள் இவர்கள் எல்லாரையும் விட இந்த இசைக்கலைஞர்கள்லாம் மிக பிரமாதமாக நடித்திருந்தார்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவங்களுடைய கடுமையான வேலை பணிகளுக்கு இடையே ஒத்திகை கூட அவங்க வந்து ஒரு மற்றவங்கெல்லாம் ஒரு 10 தடவை வந்திருப்பாங்கன்னா இவங்க ஒரு 2 தடவை வந்திருப்பாங்க. ஆனால் மேடையில் அவ்வளோ பிரமாதமாக நடித்தார்கள். எப்படி அது நடிக்க முடிந்தது? ஒன்று, ஏற்கனவே அவர்களுக்கு இருக்கக்கூடிய திறன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதில் அவங்க வெற்றி பெற்றதுக்கு காரணம் அவர்கள் ஏற்ற கதாபாத்திரங்கள். சுதா ரகுநாதன் வந்து அவருடைய குருநாதர் எம்எல் வசந்தகுமாரி அவர்களுடைய கதாபாத்திரத்தை ஏற்றவர். தன் குருநாதரை பக்கத்தில் இருந்து பார்த்து பழகியவர். அதனால் அவங்களுடைய அந்த நடை, உடை, பாவனை, ஒரு காட்சியில் அவங்க பேசி முடிச்சுட்டு எழுந்து நடந்து போவாங்க. அந்த நடந்து போகும்போது அவங்க எம்எல் வசந்தகுமாரி மாதிரியே நடந்து போனாங்க. அதை ரசிகர்கள் உணர்ந்து ரசித்து கை தட்டினார்கள். அந்த மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க சம்மந்தப்பட்டு அவங்கவுங்க தொடர்புடையவர்களுடைய அவங்களுடைய முன்னோர்கள், முன்னோடிகள் அந்த இசைக்கலைஞர்களுடைய கதாபாத்திரங்கள் ஏற்கும்பொழுது அவங்க மனசில் அதுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. ஏன்னா அவங்க கதாபாத்திரத்தை நம்ம நடிக்கிறோம். அந்த பொறுப்புணர்ச்சி, அந்த கடமை உணர்ச்சி வந்து அவங்கள மிக அற்புதமான ஒரு நடிப்பை வழங்க வைத்தது. நாடக வரலாற்றில் அந்த மணியோசை நாடகமும் ஒரு மிக முக்கியமான நாடகம். நீங்கள் சொன்ன மாதிரி அதை தயாரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது எங்களுடைய வரம் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, ஒரு ப்ராஜெக்டையுமே எடுக்கும்போது அதில் ஒரு சேலஞ்சிங்காக இருக்கணும், ஒரு இன்னோவேட்டிவாக இருக்கணும். அதுக்காக நம்ம வந்து நேரம் அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு டிஸ்கஷன்ஸ்க்காக நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னுங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனைகள் ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் உருவாகிறதுக்கு எவ்வளோ தூரம் முக்கியத்துவமாக இருக்கும்? இந்த நாடகங்களை பொறுத்தவரை எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலமாக நாங்கள் எதை நினைக்கிறோம் என்றால், நாடகங்களை கண்டிப்பாக போட்டாக வேண்டும் என்ற கட்டாயம் எங்களுக்கு இல்லை. அந்த கட்டாயம் இல்லாததுனாலேயே எங்களுக்கு நெருக்கடிகளும் இல்லை. எப்பொழுது நாங்கள் இந்த படைப்பை முழுமையாக ரசிக்கின்றோமோ, இந்த படைப்பு எங்களுக்கு எப்பொழுது முழுமையாக பிடித்திருக்கின்றதோ அப்பொழுது அதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்று பார்வையாளர்கள் கொண்டு சொல்வோம். அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்பேஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இடைவெளி, நேரம், காலம் எங்களுக்கு இருக்குது. அதனால் எந்த கட்டாயமும் இல்லை நாங்கள் உடனடியாக செய்யணும். அதனால தான் நாங்கள் நல்ல அதற்கான உரிய நேரத்தை எடுத்துக்கொண்டு அதற்கான எல்லா முன்னேற்பாடுகளையும் செய்து கொண்டு இனி இந்த படைப்பை மக்கள் முன் கொண்டு செல்லலாம், இது வெற்றி படைப்பு என்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்தவுடன் தான் நாங்கள் அடுத்த படைப்பிற்குள் நுழைகின்றோம். எப்பயுமே அடுத்து என்ன மாதிரியான ஒரு ப்ராஜெக்டை உருவாக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் செயல்படுறீங்க? பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு மன்னனுடைய கதையை நாவலை நாடகமாக்கிய பிறகு அப்பொழுதே நாங்கள் முடிவு செய்தோம், அடுத்த நம்முடைய படைப்பு அந்த நாயகனுக்கு இணையான ஒரு நாயகனை வைத்து தான் அது படைப்பாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்திருந்தோம். இடையில் வந்த வாய்ப்பு தான் மணியோசை. அவரும் கர்நாடக இசை உலகின் ஒரு மிகப்பெரிய நாயகன் தான். ஆக அடுத்த படைப்பிற்கு எந்த பொருளை எடுத்துக்கொள்வது, யாரை வைத்து இந்த படைப்பை செய்வது, ஒரு மிகப்பெரிய பெயர் எங்களுக்கு தேவைப்பட்டது. மக்கள் அறிந்த, தெரிந்த, உணர்ந்த பெயர். அந்த பெயருக்காக காத்திருந்த போது எங்களுக்கு யாரோ ஒரு ரசிகர், ஒரு நண்பர் ஒரு பேச்சினுடைய சொன்ன ஒரு வார்த்தை எங்களை கவனிக்க வைத்தது. ஏன் காஞ்சி மாமுனிவர் சங்கராச்சாரியார் பற்றி நீங்கள் ஒரு நாடகம் செய்யக்கூடாது என்று அவர்கள் ஒரு கேள்வியாக கேட்டுவிட்டு போய்விட்டார்கள். அதற்கு பிறகு அதை பற்றி நாங்கள் ஆலோசித்தோம். இது எப்படி இருக்கும்? ஒரு முனிவர், நடமாடும் தெய்வம் என்று போற்றப்பட்டவர், வணங்கப்பட்டவர், அவரை பற்றி நாம் நாடக மேடைக்கு கொண்டு வந்து ஒரு கதையை சொல்வது எப்படி அது சரியாக இருக்கும் என்ற ஒரு ஐயத்தோடு தான் நாங்கள் இதை ஆரம்பித்தோம், இந்த முயற்சியை. அதற்கு பிறகு அவரை பற்றி நிறைய படிக்க ஆரம்பித்தோம். தெய்வத்தின் குரல் என்ற 7 பாகங்களும் அவருடைய மொழிகளிலே உருவானவை. அதுதான் நாங்கள் இப்போது தயாரிக்கக்கூடிய இந்த நாடகத்திற்கான அடிப்படை தெய்வத்தின் குரல் தான். அதன் உள்ளே சென்று படிக்கும் பொழுது தான் நாங்கள் உணர்ந்து கொண்டது, அவர் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கோ இனத்தவர்க்கோ உரித்தானவர் மட்டுமல்ல, அவர் அந்த பிரபஞ்சத்திற்கு உரித்தானவர் என்று தெரிந்தது. நாம் நினைக்கக்கூடிய ஒரு நாயகனுக்குரிய அத்தனை விஷயங்களுமே அவருக்குள்ளே இருந்தது. அதற்கு பிறகு நாங்கள் துணிந்து மற்ற விஷயங்களில் இறங்கினோம். இப்பொழுது ஒத்திகையெல்லாம் முடித்து அரங்கேற்றம் அளவிற்கு வந்திருக்கின்றோம்.
இந்த இந்த நாடகம் எப்படிப்பட்ட ஒரு நாடகமாக அமையும் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்றால், வழக்கமாக ஒரு ஆன்மீக தலைவரை, ஒரு நடமாடும் தெய்வமாக போற்றப்பட்டவரை பற்றி பேசக்கூடிய ஒரு நாடகமாக இருக்கும் பொழுது முழுக்க முழுக்க பக்தி தொடர்புடைய நாடகம் அப்படின்னு தான் இருக்கும். அதுதான் வந்து இயற்கை. ஆனால் இந்த நாடகம் அப்படி இருக்காது என்று என்னால் மிக துணிவாக சொல்ல முடியும். அவர் பேசியிருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இன்றைக்கும் இன்றைய சமூக சூழலுக்கும் பொருந்தக்கூடிய விஷயங்களை தான் அவர் இன்றைக்கல்ல என்றைக்கும் பொருந்தக்கூடிய விஷயங்கள், யாருக்கும் பொருந்தக்கூடிய விஷயம், எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய விஷயங்களை தான் பேசியிருக்கின்றார். அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் மையமாக எடுத்து தான் நாங்கள் இந்த தெய்வத்துள் தெய்வம் என்ற நாடகத்தை உருவாக்கியிருக்கின்றோம். இந்த நாடகத்தை பார்க்க வருகின்றவர்கள் மகாபெரிவரின் பக்தர்களாக இருந்தால் அவர்கள் மேலும் ஈடுபாட்டோடு இந்த நாடகத்தை அனுபவித்து பார்க்க முடியும். வெறும் நாடக ரசிகர்களாக இருந்தால் அவர்களும் பக்தர்களாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பக்தர்களாக மட்டும் வந்து பார்க்கக்கூடியவர்களும் தமிழ் நாடகத்திற்கு ஒரு ரசிகர்களாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த அத்தனை செய்திகளையும் உள்ளடக்கி கவனத்தையும் மனதில் குறித்து கொண்டு தான் இந்த நாடகத்தினுடைய தயாரிப்புகளும் அதனுடைய அந்த காட்சி வடிவமைப்பிலும் நாங்கள் செயல்பட்டிருக்கின்றோம். நிச்சயமாக ரசிகர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு நாடகமாக இருக்கும். இந்த நாடகமும் தமிழ் நாடக வரலாற்றில் மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியை ஊட்டக்கூடிய ஒரு நாடகமாக இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஒரு மேடை நாடக தயாரிப்பாளர் அப்படிங்கிற முறையில் தமிழ் நாடகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட வரலாறை பார்த்தோம்னா எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கு? இல்லை, தமிழ் நாடகங்கள் வந்து நம்முடைய இந்திய வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய பங்கு ஏற்றிருக்கின்றது. மொத்தமாகவே விடுதலை போராட்ட காலத்திலிருந்து பக்தி இலக்கியங்களை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக தொடங்கப்பட்ட நாடகங்கள் கால மாற்றத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு களனிலும் நாடகத்தை அவர்கள் ஒரு கருவியாக பயன்படுத்தி அதன் மூலமாக மக்களுக்கு செய்திகளை கொண்டு சேர்த்திருக்கின்றார்கள். பக்தி இலக்கியங்களை தாண்டி விடுதலை போராட்ட காலத்தில் சுதந்திர உணர்வை ஊட்டுவதற்காகவே நாடகங்களை பயன்படுத்தினார்கள். அதற்கு பிறகு மக்களிடையே பகுத்தறிவை ஊட்டுவதற்காக நாடகங்களை பயன்படுத்தினார்கள். பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர், நடிகைகள் எம்.ஆர். ராதா, இவர்களுடைய பங்கெல்லாம் தமிழ் நாடக உலகிற்கு அளப்பரிய பங்கு. அவர்களை போல் வேறு யாரும் அதை ஈடு செய்துவிட முடியாது. அதனைத் தொடர்ந்து பல மிக திறமையான கலைஞர்கள் நாடகக்கலை தொடர்ந்து வளர்த்து கொண்டே தான் இருந்தார்கள். இப்பொழுதும் தமிழ் நாடகங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் அதை நடத்துகின்றவர்களும் எண்ணிக்கையில் மிக குறைவாக இருக்கின்றார்கள், பார்க்கின்றவர்களும் மிக குறைவாக இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தான் நாடகத்தை மீண்டும் பிரம்மாண்டமாக காண்பிக்க முடியும். அப்படி காண்பித்தால் பார்க்க வருகின்றவர்கள் எண்ணிக்கையும் பிரம்மாண்டமாக இருக்கும் என்பதை நிரூபித்த ஒரு நாடகம் பொன்னியின் செல்வன். ஆகையினால் தமிழ் நாடகம் நடத்துகின்றவர்களும் சரி, தமிழ் நாடக கலையை தொடர்ந்து கொண்டு வர வேண்டும் என்று முயற்சித்துக் கொண்டிருக்கணும் சரி, நல்ல தரமான படைப்புகளை கொடுத்தார்களே ஆனால் நிச்சயமாக ரசிகர்கள் அதிகமான எண்ணிக்கையில் வருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அதை தான் நாங்கள் கண்ணெதிரே பார்த்தோம். பொன்னியின் செல்வன் மூலமாகவோ அல்லது மணியோசை மூலமாகவோ இப்பொழுது இந்த தெய்வத்துள் தெய்வம் நாடகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய வரவேற்பை பார்க்கும் பொழுது நல்ல தரமான படைப்புகளை எப்பொழுதுமே தமிழ் நாடக ரசிகர்கள் விரும்பி ஏற்பார்கள். அதனை கொடுக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அதனை தொடர்ந்து செய்ய வேண்டும். அதைத்தான் நாங்களும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். பொதுவாக இந்த மாதிரியான ஒரு நாடகங்கள் அப்படின்னு வரும்போது ஒரு ப்ராஜெக்டை உருவாக்கிட்டிங்கன்னா அது பல மேடைகளில் தொடர்ந்து பயணப்படும், பல நாடுகளுக்கு அதை கொண்டு செல்கிற ஒரு அனுபவமும் இருக்கும். உங்களோட ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே நாங்கள் ஃப்ரீலான்ஸ், இதை நாங்கள் இப்படி வேணும்னா பண்ணுறோம், இல்லைன்னா இல்லைன்னும் போது எந்த அளவுக்கு வெளிநாடுகளுக்கு போயிருக்கீங்க, அங்கே எப்படிப்பட்ட வரவேற்பு இருக்குது? இல்லை, நாங்கள் பொன்னியின் செல்வன் வந்து 2017 ஏப்ரல் மாதம் 3 நாட்கள் சிங்கப்பூரில் நடத்தினோம். சிங்கப்பூரில் எஸ்பிளனேட்னு ஒரு அரங்கம், அதில் வந்து 2000 பேர் ஒரே நேரத்தில் உட்காந்து பார்க்கலாம். நாங்கள் 3 நாட்கள் நடத்தினோம். அத்தனை 6000 சிங்கப்பூர் மக்கள் வந்து அந்த நாடகத்தை பார்த்தார்கள். சிங்கப்பூர் வாழ் தமிழர்கள் மட்டுமல்ல, மற்ற சிங்கப்பூர் மொழியை பேசக்கூடியவர்கள் கூட, அங்கே வசிக்கக்கூடிய மற்ற மொழியை சேர்ந்தவர்களும் பார்த்தார்கள். அதற்காகவே நாங்கள் வந்து அவர்களுக்கு தமிழ் வசனங்களுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பை நாங்கள் திரையிட்டு வைத்திருந்தோம். அதற்கான அத்தனை விஷயங்களும் எளிமைப்படுத்தி அவர்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக செய்து வைத்திருந்தோம். மிக அற்புதமாக ரசித்தார்கள். கலையை ரசிப்பதற்கு மொழி ஒரு தடையாக இருக்க வாய்ப்பில்லை. இருந்தாலும் அவர்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக அதற்கு ஆங்கில மொழிபெயர்ப்பையும் நாங்கள் வைத்திருந்தோம். தமிழ் உலக அரங்கில் மற்ற நாடுகளில் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படுகிறது. அதிலும் குறிப்பாக சிங்கப்பூரில் தமிழை தலையில் வைத்து கொண்டாடுவார்கள். அப்படித்தான் பொன்னியின் செல்வனை தலையில் வைத்து அவர்கள் கொண்டாடியதை எங்களால் உணர முடிந்தது. இந்த நாடகத்தையும் அப்படித்தான் கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புகின்றோம். முக்கியமாக எங்கு இந்த நாடகம் நடத்தினாலும், இந்த நாடகம் இல்லை, எந்த நாடகம் நடத்தினாலும்
பார்க்கின்றவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும், ரசிக்க வேண்டும், பிரமிக்க வேண்டும். இந்த உணர்வுகளை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு படைப்பாக நம் படைப்பு தயாராகும் வரை நாம் காத்திருந்தால் தவறில்லை. அதுதான் என்னுடைய கருத்து. இந்த நாடகத்தை கூட எழுதி இயக்கியிருப்பது நான் தான். இதற்காக ஏறத்தாழ ஒரு வருடம் நாங்கள் பின்னணியில் உழைத்தோம். அந்த உழைப்பு கொடுத்த நம்பிக்கை, அந்த உழைப்பு ஒரு முழுமை அடைந்த பிறகு இதை காட்சி கொண்டு செல்லலாம் என்ற அந்த முடிவு தான், அந்த பொறுமை தான் இந்த நாடகத்தினுடைய வெற்றிக்கு ஒரு காரணமாக இருக்கும். பொதுவாக இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் மேடை நாடகங்கள் அப்படின்ற ஒரு இதோட புரிதல் எவ்வளோ தூரம் இருக்குது, இதோட தேவைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இருந்திருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இனிமேலும் இதை பற்றின ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போக வேண்டியது யங்ஸ்டர்ஸ், அடுத்த தலைமுறை தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் நாடகங்கள் மத்தியில் எப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு இருக்குது, என்ன மாதிரியான ஒரு மாற்றம் அவங்களுக்கு தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இது ஒரு நல்ல கேள்வி. எப்படின்னு எதுக்காக நான் சொல்கிறேன்னா, பொன்னியின் செல்வனை நாடகமாக்கும் பொழுது எங்களுக்குள்ளே ஒரு விவாதம் வந்தது. பொன்னியின் செல்வன் இன்றைக்கு இருக்கக்கூடிய 50 வயதில் இருக்கக்கூடிய நந்தினி, குந்தவை என்ற பெயருடையவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பெற்றோர்கள் வந்து பொன்னியின் செல்வன் நாவலின் வாசகர்களாக இருந்திருப்பார்கள். அப்போ இந்த பொன்னியின் செல்வன் நாடகத்தை நாம் போடுறோமே, இதை யார் பார்க்க வருவான்? நிச்சயமாக 50லிருந்து 70 வயது உள்ளவர்கள் தான் இந்த நாடகத்தை பார்க்க வருவார்கள் என்று நாங்கள் முடிவு செய்து கொண்டு தான் பொன்னியின் செல்வன் நாடகத்தை தொடங்கினோம். ஆனால் எங்களுடைய மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு வியப்பையும் பிரமிப்பையும் உண்டாக்கிய விஷயம், நாங்கள் நாடகம் நடத்திய அரங்கத்தில் இருக்கைகள் 1500 என்றால் சரியாக பாதி விழுக்காடு இளைஞர்கள். பிறகு உண்மையிலே நாங்கள் அதை பற்றி யோசித்தோம், நிறைய விசாரித்தோம். இன்றைய இளைஞர்கள் இந்த பொன்னியின் செல்வனை படித்திருக்கின்றார்கள். தமிழில் இல்லை, அதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பில் பொன்னியின் செல்வனை படித்திருக்காங்க. எப்படி அவங்களுக்கு அந்த சங்கிலி தொடர் வந்ததுன்னா, தாத்தாவும் பாட்டியும் பொன்னியின் செல்வனை பற்றி இவ்வளோ சொல்கிறாங்களே, அந்த நாவலில் வந்த கதாபாத்திரத்தை அம்மாவுக்கு பெயராக வச்சுருக்காங்களே, அப்படி என்ன இருக்குது அந்த நாவலில்? அந்த சாதாரண தமிழை இப்போ இன்றைய இளைஞர்கள் படிக்க முடியல, அந்த தமிழை படிக்கவே முடியாது. ஆனால் அதற்கு உதவியாக இருந்தது அதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு. அதை வந்து இன்றைக்கு கையில் வைத்து கொண்டு படிக்கின்றார்கள். அப்படி படித்து விட்டு அந்த நாடகத்தை பார்க்க வந்த இளைஞர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. தலைமுறைகள் ஒன்றாக வந்ததை நாங்கள் பார்த்தோம். பாட்டி, அம்மா, பேத்தி 3 பேருக்கும் பொன்னியின் செல்வன் நாவல் தெரிந்தது. அங்கே அந்த கதாபாத்திரம் உள்ள நுழைந்து நான் வானவர் குலத்தை சேர்ந்தவன் என்று அவன் ஆரம்பிப்பான். அடுத்த வரி இவங்க சொல்கிறாங்க, வந்தியத்தேவனின் பெயர் அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இளைஞர்கள் வந்து எதை நாம் பார்க்குறோம், எதை நோக்கி போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடியே அதை பற்றின ஒரு தெளிவான எண்ணத்தில் இன்றைக்கு இளைஞர்கள் இருக்காங்க. அதனால் அவங்க தயாராக இருக்காங்க ரசிக்கிறதுக்கு. கொடுக்குற நாம் வந்து பொறுப்போடும் கடமை உணர்ச்சியோடும் செய்தால் நிச்சயமாக எல்லா படைப்புகளுமே வந்து வெற்றிகரமாக சென்று சேரும். மற்ற மொழிகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது, நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்திய நாடகக்கலை, அதுவும் குறிப்பாக தமிழோட வளர்ச்சி எப்படி இருக்குது? நீங்கள் இப்போ நாங்கள் சிங்கப்பூர் கூட போயிட்டு வந்தோம். அந்த சிங்கப்பூரில் அந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய வசதிகள், கட்டமைப்பெல்லாம் பார்க்கும்பொழுது மிக பிரமிப்பாக இருந்தது. எப்பொழுது நமக்கெல்லாம் அப்படி ஒரு மேடை கிடைக்கும்ன்ற ஏக்கமும் இருந்தது. ஆனால் அதே நேரம் அத்தனை வசதிகளோடு பொன்னியின் செல்வன் நாடகத்திற்கு நாங்கள் சிங்கப்பூரில் அந்த மேடைகளை அமைத்தோம். அந்த எந்த வசதியும் இல்லாமல் இங்கு சென்னையில் ஒரு அரங்கத்தில் அதே பிரம்மாண்டத்தை கொண்டு வர முடிந்தது என்றால் நம்முடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் மீது எனக்கு மிகப்பெரிய பிரமிப்பை நான் வெளிநாட்டு அரங்கத்தில் பார்த்தேன். அத்தனை வசதிகளோடு ஒரு விஷயத்தை செய்வதற்கும் அந்த வசதிகளெல்லாம் இல்லாமல் அந்த பிரமிப்பை கொண்டு வருவதற்கும் உள்ள வேறுபாடு நம் தொழில்நுட்ப கலைஞர்கள் மீது உள்ள மரியாதையை எனக்கு உணர்த்தியது. நான் முன்பு சொன்னது போல் இத்தனை இக்கட்டிலும் தொடர்ந்து நாடகம் நடத்துவதை விட்டுவிடாமல் நம்முடைய நாடக தயாரிப்பாளர்கள், நாடகத்தின் மேல் நடிப்பின் மேல் காதல் உள்ள கலைஞர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். அதற்காக அவர்களை பாராட்ட வேண்டும். நல்ல படைப்புகளை அவர்கள் தரும்போது ரசிகர்களும் சென்று பார்த்து ரசித்து அவர்களை ஊக்குவித்தால் நாடகக்கலை தொடர்ந்து இருக்கும். இன்றைக்கும் அதற்கு வந்து அழிவு இருக்காது. ஒரு மேடை நாடக தயாரிப்பாளராக 2002 ஒரு இசை நிகழ்ச்சி மூலமாக இந்த துறைக்குள்ளே நுழைஞ்சு இதில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு பெரிய எண்ணத்தோடலாம் இல்லைனாலும் ஒவ்வொரு செயலையுமே அதற்கான ஒரு பிளானிங்கோட, அது சரியான ஒரு வழிகாட்டுதலோட, ஆலோசனைகளோடு பயணப்பட்டு போகும்போது இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேர் சொல்லக்கூடிய ஒரு நிலையில் எப்படி இருக்கும்? உங்களோட அனுபவங்கள் எப்படி அமைஞ்சுது? பொன்னியின் செல்வன் அப்படின்ற ஒரு கதை வந்து தலைமுறைகள் தாண்டி ரசிக்கப்படுற ஒரு விஷயத்தை ஒரு காட்சி வடிவமாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம், அந்த சேலஞ்சை எடுத்துக்கிட்டு அதற்கான நீங்கள் எடுத்துக்கிட்ட முயற்சிகள், இப்போ வரைக்கும் ஒவ்வொரு படைப்பையும் உருவாக்கும் போது அதற்காக நீங்கள் மெனக்கிடுற விஷயங்கள், நிறைய கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி.
நன்றி. பல ஆண்டு காலங்களாக நடந்த பல நிகழ்வுகளிலிருந்து பல சிறந்த தொகுப்புகளை எடுத்து நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நாமுவே நாட்டார் அவர்கள் மிகச்சிறந்த தமிழ் அறிஞர். அவருடைய கட்டுரைகள், சொற்பொழிவுகள் அனைத்துமே பல்வேறு விதமான ஆய்வு குறிப்புகளை கொண்டிருப்பவை. நாமுவே நாட்டார் சொற்பொழிவு கட்டுரைகள் என்றே ஒரு நூல் வெளிவந்திருக்கிறது. மறைந்த தமிழறிஞர் பேராசிரியர் ஐயா விருத்தாச்சலம் அவர்கள் அந்த கட்டுரைகளை தொகுத்திருக்கிறார். அவரே அதனை வெளியிடவும் செய்திருக்கிறார். அதில் பல்வேறு விதமான ஆய்வு கட்டுரைகள் அடங்கி இருக்கின்றன. அவை அனைத்தும் ஐயா நாமுவே நாட்டார் அவர்கள் சொற்பொழிவுகளாக நிகழ்த்தியவை. சொற்பொழிவுகளில் இவ்வளவு செறிவான கருத்துக்களை அவர் சொல்லியிருக்கிறார் என்பது வியப்பாக இருக்கிறது. தமிழ் இலக்கிய மாணவர்கள் ஒவ்வொருவரும் படித்திருக்க வேண்டிய நூலாகவும் அது இருக்கிறது. அந்த நூலில் உக்கிரப் பெருவழுதி என்று ஒரு கட்டுரை இருக்கிறது. பாண்டிய மன்னன் உக்கிரப் பெருவழுதியை பற்றிய ஆய்வுகள் போதுமான அளவுக்கு இல்லை. ஆனால் அவன் ஆய்வுக்கு உரிய மன்னன் என்பதில் மாறுபட்ட கருத்து இல்லை. என்ன காரணம் என்றால், சங்ககால மன்னர்களில் ஏறத்தாழ கடைசியாக வாழ்ந்தவர்களில் ஒருவர் அந்த உக்கிரப் பெருவழுதி. அவர் கடைசியாக வாழ்ந்தவர்களில் ஒருவர் என்பதை தீர்மானிப்பதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன. எனவே உக்கிரப் பெருவழுதியை பற்றிய ஆய்வுகள் அதற்கு முன்னால் இருந்த காலங்களையெல்லாம் பல நேரங்களில் நமக்கு கொண்டு வந்து காட்டும். எனவேதான் நாமுவே நாட்டார் அவர்கள் உக்கிரப் பெருவழுதியை தன்னுடைய ஆய்வு பொருளாக எடுத்துக்கொண்டு ஒரு கட்டுரையை வடித்திருக்கிறார். உக்கிரப் பெருவழுதியை பற்றிய ஒரு முக்கியமான குறிப்பு இறையனார் கழவியல் உரையில் இருக்கிறது. இறையனார் கழவியல் உரைதான் 3 சங்கங்களினுடைய வரலாற்றை நமக்கு முதலில் சொன்ன இலக்கியம். தலைச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று 3 சங்கங்கள் இருந்தன என்பதெல்லாம் கழவியல் உரையிலிருந்து பெறப்பட்ட செய்திகள். அவற்றுள் உள்ள ஆண்டு கணக்குகள் கொஞ்சம் கூடுதலாக இருப்பதால் சற்று மிகைப்பட சொல்லி இருக்கக்கூடுமோ என்கிற எண்ணமும் புலவர்களிடத்தில் இன்றைக்கும் உண்டு. ஆனாலும் சில செய்திகள் அதில் தெளிவாக இருக்கின்றன. அவற்றுள் ஒன்று, கடைச்சங்க கால இலக்கியங்கள் எல்லாம் உத்தர மதுரையில் அரங்கேறின. அது ஏறத்தாழ இன்றைக்கு இருக்கிற மதுரையாக இருக்க வேண்டும். அதில் 49 பேர் அந்த புலவர்கள் இருந்தார்கள். பாடியவர்கள் இத்தனை பேர், இத்தனை மன்னர்கள் அதனை புரந்தனர் என்கிற கணக்குகளெல்லாம் இருக்கின்றன. அவற்றுள் மன்னர்களின் பெயர்களில் குறிப்பாக முடத்திருமாறன் தொடங்கி உக்கிரப் பெருவழுதி வரையில் என்று இருக்கிறது. எனவே உக்கிரப் பெருவழுதி தான் அந்த மன்னர்களினுடைய வரிசையில் கடைசியாக இருக்கிறார். கடைசியாக இருக்கிறார் என்பதன் மூலம் நாம் பெறுகிற செய்தி என்ன என்றால், சங்க இலக்கிய பாடல்கள் அனைத்தும் உக்கிரப் பெருவழுதியின் காலத்துக்கு முந்திய பாடல்கள் என்பதை நாம் அறியலாம். உக்கிரப் பெருவழுதியினுடைய முழுமையான பெயர் காணப்பேரையில் எரிந்த உக்கிரவழுதி என்பது. அது ஏன் அப்படி வந்தது என்பதையும் இந்த கட்டுரை சொல்லுகிறது. அதை நாம் பிறகு பார்க்கலாம். இந்த உக்கிரப் பெருவழுதி குறிப்பாக அகநானூறு என்னும் நூலை தொகுத்தவர். அவர்தான் தொகுப்பித்தவர். அவர் மூலமாக உருத்திரசன்மர் அதை தொகுக்கின்றார். உருத்திரசன்மர் என்கிற புலவரை கொண்டு உக்கிரப் பெருவழுதி என்னும் பாண்டியன்தான் அகநானூறு என்கிற அந்த நெடுந்தொகை பாடல்களை, சங்க இலக்கியம் என்பது 8 தொகையும் 10 பாட்டும் தான். 8 தொகையில் அக இலக்கியங்கள் தான் கூடுதல். அதிலும் குறுந்தொகை, நற்றிணை, அகநானூறு 3ம் ஒரே மாதிரியான தொகுப்புகள். அடிகளின் எல்லையை கொண்டு அவை 3ஆக பகுக்க பெற்றிருக்கின்றன. சின்ன பாடல்கள், குறுகிய பாடல்கள் குறுந்தொகை என்றும், நடுப்பட்ட பாடல்கள், அதாவது மிக குறைந்த அளவிலான அடிகளும் இல்லாமல் கூடுதலான அடிகளும் அல்லாமல் இடையில் இருப்பவை நற்றிணை என்றும், குறைந்தது 13 வரிகள் இருக்க வேண்டும், கூடுதல் எல்லையாக 31 வரிகள் இருக்கின்றன என்று சொன்னால் அந்த நீண்ட பாடல்களை நெடுந்தொகை என்று சொல்லுகிற அவற்றை அகநானூறு என்று தொகுப்பித்தவர் இந்த உக்கிரப் பெருவழுதி. எனவே அகநானூற்று பாடல்கள் காலத்தால் பிற்பட்டு தொகுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பாடல்களை எல்லாம் தொகுத்திருக்கிறார் என்பது மட்டுமில்லை, அகநானூற்றில் ஒரு பாடலும் நற்றிணையில் ஒரு பாடலும் உக்கிரப் பெருவழுதி எழுதிய பாடல்களாகவே இருக்கின்றன.
எனவே மன்னர்கள் கவிஞர்களாகவும் இருந்திருக்கிற காலம் என்றும் நாம் அதனை குறிப்பிடலாம். அப்படி தொகுக்கப்பட்ட அந்த 400 பாடல்களிலிருந்து அவர் வாழ்ந்த காலத்தில் எந்தெந்த மன்னர்கள் எந்தெந்த புலவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதையும் நாட்டார் அவர்கள் நமக்கு எடுத்து தருகிறார். உக்கிரப் பெருவழுதியை பற்றி ஐயூரில் பிறந்த ஒரு மூலனார் என்கிற ஒரு கவிஞரும் ஔவையாரும் பாடியிருக்கிற காரணத்தால் அவர்கள் எல்லோரும் அந்த காலத்தை சார்ந்தவர்கள். மாங்குடி மருதனார் பாடியிருக்கிறார். மாங்குடி மருதனாரை பற்றி பாண்டிய நெடுஞ்செழியன் பாடியிருக்கிறார் என்றால் மாங்குடி மருதனார் பாண்டிய நெடுஞ்செழியன் காலத்திலும் வாழ்ந்திருக்கிறார். அவருக்கு பின்னால் ஆண்ட உக்கிரப் பெருவழுதியின் காலத்திலும் வாழ்ந்திருக்கிறார் என்பது புரிகிறது. ஔவையார், கபிலர், பரணர் எல்லோரும் ஐயூர் மூலங்கிழார் எல்லோரும் ஏறத்தாழ ஒரு காலத்தை சார்ந்தவர்கள். இத்தனை செய்திகளையும் அந்த ஆய்வுக் கட்டுரை எடுத்து கொடுக்கிறது. இன்னொரு மிக முக்கியமான செய்தி உக்கிரப் பெருவழுதியை பற்றி, அவனுக்கு முன்னால் ஆண்ட மிக பெரும் புகழ் பெற்ற தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழிய பாண்டியன் சேரனோடும் சோழனோடும் கடுமையாக வென்று ஒரு மாபெரும் வெற்றியை போர்க்களத்திலே பெற்றான் என்பதுதான் வரலாறு. ஆனால் அவனுக்கு பின்னால் வந்திருக்கிற இந்த மன்னன் உக்கிரப் பெருவழுதியோ சேரனோடும் சோழனோடும் மிக இணக்கமாக இருந்திருக்கிறான். தமிழகத்தினுடைய பழைய வரலாற்றிலேயே சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மூவரும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒன்றாக இருந்தது உக்கிரப் பெருவழுதியின் காலத்திலே தான். சேரன் மாரி வெண்கோவும் ராஜசூயம் வேட்ட பெருநற்கிள்ளியும் பாண்டியன் உக்கிரப் பெருவழுதியும் ஒரே அரசவையில் இருந்த காட்சியை பார்த்து பாராட்டி ஔவையார் பாடுகிறார். அவர்கள் 3 பேரும் ஒரு வேள்வியை பார்க்க கூடியிருந்தார்கள் என்பது வேறு. ஆனாலும் இந்த 3 மன்னர்களும் கூடியிருந்த செய்தியை ஔவையார் பாராட்டுகிறார். சங்க இலக்கியத்திலேயே மூவேந்தர்களும் கூடியிருந்த ஒரே ஒரு காட்சி இந்த காட்சிதான், அதுவும் உக்கிரப் பெருவழுதியின் காலம். இப்போது அவருடைய முழு பெயருக்கு நாம் வரலாம். கானப்பேர் எயில் எரிந்த உக்கிரப் பெருவழுதி என்றால் கானப்பேர் என்பது ஒரு ஊர், அதனை எரிந்த என்றால் அதனை வென்ற உக்கிரப் பெருவழுதி. கானப்பேர் எங்கே இருக்கிறது? அது தேவாரத்தால் பாடப்பெற்ற தலமாக இருக்கிறது. தேவாரத்தினுடைய பதிகங்களில் கானப்பேர் என்கிற ஊர் இருக்கிறது. அது இன்றைய சிவகங்கை மாவட்டத்துக்குள் இருக்கிறது. அதனை நம்முடைய நாட்டார் அவர்கள் குறிப்பாக ஆராய்ந்து அது எந்த இடம் என்பதை தெளிவுபடுத்துகிறார். அது இன்றைய காளையார் கோயில்தான். இன்றைய காளையார் கோயிலை அன்றைக்கு ஆண்டவன் அந்த மன்னனினுடைய பெயர் வேங்கை மாறன் என்பது. அவனும் பாண்டிய மன்னன் தான், சிற்றரசன். அவனுக்கு ஒரு பெரிய அரணாக அந்த கானப்பேர் என்கிற ஊர் இருந்திருக்கிறது. அந்த அரணை வீழ்த்தி கானப்பேர் எயில் எரிந்து அந்த பகுதியை வென்றவன் என்பதனாலே உக்கிரப் பெருவழுதி என்கிற பெயர் வந்திருக்கிறது. எனவே இவையெல்லாம் வரலாற்று குறிப்புகளாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம் என்றாலும் நமக்குள் நடந்த போர்களெல்லாம் தமிழனே தமிழனோடு போரிட்டு கொண்ட போர்களாகத்தான் இருக்கின்றன என்பதும் ஒரு வருத்தம் தருகிற செய்தியாகத்தான் இருக்கிறது. இருப்பினும் கூட உக்கிரப் பெருவழுதி என்னும் மன்னனை பற்றி அறிந்து கொள்ளும்போது 2000 ஆண்டுகளுக்கு முந்திய தமிழக வரலாற்றின் பல செய்திகளை நாம் அறிந்து கொள்கிறோம். அறிவியல் மற்றும் அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பங்கள் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகின்றது. அவற்றை பற்றி நாம் அறிந்திருப்பது மிகவும் அவசியமாகின்றது. எனவே இன்றைய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பகுதியில் அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். நம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியிலே நாம் இதுவரை பிக் டேட்டா என்றால் என்ன, எங்கிருந்து வருகிறது, எந்த வகையான உபகரணங்கள் மூலம் வருகிறது, எந்த வேகத்தில் வருகிறது, வால்யூம், வெலாசிட்டி, வெரைட்டிங்கிற முறையில் இது எப்படி உலகத்தில் மிக பூதாகரமாக வளர்ந்து வருதுன்னு பார்த்தோம். இதில் ஸ்ட்ரக்சர் டேட்டா, அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா பற்றிலாம் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த பிக் டேட்டாவை கையாளுதலில் சிரமங்கள் இருக்க தான் செய்யுது. உதாரணமாக இந்த கொள்ளளவு அதிகமாகிட்டே இருக்கிறனால புதுசாக இடங்களை தேட வேண்டியிருக்கு. இப்போ சமீபத்தில் இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து ஓரளவுக்கு கை கொடுத்துருக்கு. ஆனாலும்
இது ஒரு சவால் தான். ஆனால் இதில் வரக்கூடிய நன்மைகள்னு பார்த்திங்கன்னா கணக்கில் அடங்காதது. இந்த நன்மைகளை பற்றி நம்ம நாள் முழுக்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். குறிப்பாக இந்த பிக் டேட்டாவால், இந்த பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ்னால் யாராருக்கெல்லாம் நன்மை இருக்குது அப்படின்னு பார்ப்போம். வாடிக்கையாளர்களுடைய பழக்க வழக்கங்களை ஆய்வு செய்து எந்த வாடிக்கையாளருக்கு எந்த வகையான சேவைகள் தேவை என்பதை புரிந்து கொண்டு நிறுவனங்கள் அந்த சேவைகளை கொடுக்க முடியும். இந்த பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் மூலம் வங்கிகள் என்ன பண்ணியிருக்காங்க, தங்களுடைய வாடிக்கையாளருடைய சேவைகளை அவர்கள் எப்படி பார்க்குறாங்க, அவங்களுக்கு இன்னும் என்ன வகையான சேவைகளை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத ஆராய்ந்து அந்த சேவைகளை தர துவங்கியிருக்காங்க. இதில் ஒருபடி மேலாக கொடுக்கக்கூடிய கடனை எப்படி வசூலிக்கிறது, அல்லது ஏற்கனவே கொடுத்த கடன் எப்படி வசூலாகிருக்கு, இந்த வசூலாகின்ற கடன் ஒழுங்காக வருமா, இல்லை அவங்களுடைய பொருளாதார அல்லது உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளின் காரணமாக, இல்லது அவங்க சார்ந்திருக்கின்ற தொழில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனையின் காரணமாக அந்த கடனை கட்ட முடியாமல் போகுமா அப்படிங்கிறதெல்லாம் முன்னமையே இந்த பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் மூலம் இவங்க அது சம்பந்தமான ஆராய்ச்சி செய்து தங்களுடைய கடன் கொள்கைகளை மாற்றியமைக்க முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி பொருட்களை உற்பத்தி செய்கின்ற நிறுவனங்கள் நாம் ஏற்கனவே உற்பத்தி செய்திருக்கின்ற பொருட்களை வாடிக்கையாளர்கள் எவ்வாறு அணுகுகிறார்கள், அவர்கள் இந்த பொருட்கள் மீது நாட்டம் கொண்டிருக்கிறார்களா இல்லையா என்பதையெல்லாம் கண்டு புதிதாக பொருட்களை உருவாக்குவதற்கான யுக்திகளை இந்த பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸு கொடுத்துருக்கு. அப்புறம் இன்றைக்கி எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் ஆகிடுச்சு, டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு. இருக்கிற டேட்டாக்கெல்லாம் பத்திரமா இருக்கணும். பாதுகாப்பாக அந்த தகவல்கள் இல்லைன்னா நம்முடைய போட்டியாளர்கள் அந்த தகவலை திருடி நம்ம பயன்படுத்தலான்னு இருந்த யுக்தியை அவங்க பயன்படுத்திட்டாங்கன்னா அப்போ இந்த நிறுவனங்களுக்கு பெரும் இழப்பு ஏற்படும். அதனால் எல்லா நிறுவனங்களும் தங்களுடைய யுக்திகளை, தங்களுடைய தகவல்களை எல்லாம் பத்திரமா பார்த்துக்கணுன்னு ரொம்ப பயத்தோடு இருக்காங்க. அந்த பயத்தை போக்குறதுக்காக இந்த பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் என்ன பண்ணுது, எப்படி இந்த டேட்டாக்களை பயன்படுத்துறது, எந்தெந்த வகையில் இந்த டேட்டாக்கெல்லாம் தாக்கப்படுது அப்படின்னு ஏற்கனவே ஆராய்ந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட ஒருவருக்கு எந்த மருந்து பொருத்தமாக இருக்கும், சில பேருக்கு அலர்ஜியாக இருக்கும், சில பேருக்கு அது ஒவ்வாமையை கொடுக்கும், சிலருக்கு அது பிடிக்காமல் போகலாம், சிலருக்கு சைடு எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய மருந்துகள் அப்படிங்கிறத ஆராய்ந்து அதுக்கேற்ற மாதிரி பர்சனலைஸ்டு மெடிசன்ஸு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அப்புறம் கார் ஓட்டுறவங்க அல்லது எந்த வாகனமாக இருந்தாலும் வாகனம் ஓட்டுறவங்க, இந்த ஓட்டுநர்கள் எந்த வகையான ஓட்டுநர்கள் அதிகமாக விபத்துக்கு உள்ளாகிறாங்க, அல்லது எந்த இடத்துல அந்த விபத்து அதிகமாக நடக்குது, இதெல்லாம் பற்றி ஆராய்ந்து இந்த பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் மூலம், அந்த பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் மூலம் பகுத்தாய்ந்து காப்பீட்டு கழகங்கள், இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி இன்சூரன்ஸ் பிரீமியத்தை நிர்ணயிக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே வாடிக்கையாளரில் வங்கி வாடிக்கையாளரை பற்றி பார்த்தோம், உற்பத்தி துறையை சார்ந்த வாடிக்கையாளர் பார்த்தோம். சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த அனாலிட்டிக்ஸ் உதவுது. இந்த சிறு வியாபாரிகள் தங்களுடைய பொருட்களை கடையில் கொண்டாந்து நிறுத்துகிறப்ப எங்கு எவ்வளவு எப்படி நிறுத்தணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே இந்த அனாலிட்டிக்ஸ் மூலம் தெரிஞ்சுக்கிட்டு சரியான அளவு நிறுத்துறதுனால தேவையில்லாத முதலீடு முடக்கப்படுவதிலிருந்து காப்பாற்றப்பட்டு தேவையான பொழுது தேவையான பொருட்களை கொண்டு வந்து நிறுத்துகின்ற யுக்தியும் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நடவடிக்கைகளெல்லாம் இத்தோடு இல்லாமல் டிஎன்ஏன்னு சொல்லுவோம், நம்ம உடல் கூடு பற்றி ஆராயக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் முன்னே பார்த்திங்கன்னா இந்த டிஎன்ஏ சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி நடத்துறதுன்றா ஒரு ஆராய்ச்சி நடத்துறதுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் நடந்திருக்கு. இந்த பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் வந்ததுக்கப்புறம் அவங்க இந்த மருத்துவத்துறையோடு சேர்ந்து இந்த டிஎன்ஏ ஆராய்ச்சியை ஒரு வாரத்தில் முடிச்சிடுறாங்க. எந்த ஜீனுக்கு எந்த வியாதி தாக்கும் அப்படிங்கிற அவங்களால
முன்னையே யூகிக்க முடிகிறது. உதாரணமாக சிகப்பு தோல் உள்ளவங்களுக்கு இந்த தோல் வியாதி அதிகமாக தாக்குகின்ற வாய்ப்பு இருக்குது. கருப்பு தோல் உள்ளவங்களுக்கு இந்த தோல் வியாதி கொஞ்சம் குறைவாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்லைனா மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் இந்த ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய உடல் பெருத்த அளவில் வரக்கூடிய வியாதிகள் அதிகமாக இருக்குது. இப்படி அவங்க ஜீன்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன வகையான வியாதிகள் தாக்கக்கூடும்னு முன்னையே அறிந்து அதற்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை வழிகாட்டவும் மருந்துகளை உற்பத்தி செய்யவும் இந்த பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸு பயன்படுது. இப்படி இத்தோடு மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் இந்த டெரரிஸ்ட் அட்டாக் அதிகமாக இருக்குது. இந்த தாக்குதல்களிலிருந்து எப்படி நாட்டை, மக்களை, பொருட்களை காப்பாற்றுவது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆராய்ச்சி செய்கிறாங்க. இந்த ஆராய்ச்சி மூலம் எந்தெந்த பகுதியில் இந்த பயங்கர தாக்குதல்கள் நடக்கக்கூடும் அப்படிங்கிறத முன்கூட்டியே ஆராய்ந்து ஒரு எச்சரிக்கை மணி அடிக்க முடியுது. அப்புறம் சில நிறுவனங்களில் பொருட்கள் செயலிழந்து போகுதுன்னு வச்சுங்களேன். அந்த செயலிழந்த பொருட்களை எப்படி முன்னமையே நாம் அதுக்கு மாற்று பொருட்களை கொண்டு வரணும் அப்படின்னு நம்மளால் முன்கூட்டியே தீர்மானிக்க முடியுது. குறிப்பாக இந்த டிஜிட்டல் உபகரணங்கள்லாம் எப்போ கால வாரணும்னு சொல்ல முடியாது. அதனால தான் இந்த மர்ஃபி லாங்கிற ஒரு லா என்ன சொல்லுதுன்னா, இந்த உபகரணங்கள் அல்லது இந்த திட்டங்கள்லாம் எப்போ வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் கால வாரும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக ப்ரொஜெக்டரோட கம்ப்யூட்டரோட ரெடியாக இருப்போம். திடீர்னு அந்த ப்ரொஜெக்டர் வேலை பார்க்காது, மவுஸ் கிளிக் பண்ணாது, கீபோர்டு ஸ்டக்காகி நிற்கும். ஆக இப்படியெல்லாம் ஒவ்வொரு உறவுகள் இது டிஜிட்டல் மட்டும் கிடையாது. உற்பத்தி செய்கின்ற பெரிய பெரிய இயந்திரங்கள் கூட அதனுடைய பாகங்கள் சீக்கிரமாக அல்லது எதிர்பார்ப்பதற்கு முன்னாலேயே செயலிழக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்படி வாய்ப்பு இருக்கக்கூடிய நிகழ்வுகளை முன்கூட்டியே ஆராய்ஞ்சு அந்த நிறுவனங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் செய்ய முடியும் இந்த பிக் டேட்டா அனாலிசிஸ்னால். இப்படி எல்லா துறையிலையும் இந்த பிக் டேட்டா அனாலிசிஸ் பயன்படுது. அது கல்வித்துறையாகட்டும், மருத்துவத்துறையாகட்டும், இல்லது இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி துறையாகட்டும் இந்த பயன்பாடு அதிகமாக இருக்குது. இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல விரும்ப என்ன கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு இணையதளத்தை உருவாக்குறீங்க உங்கள் நிறுவனத்துக்கு. அந்த இணையதளத்தினுடைய பக்கங்கள் டைனமிக்காக மாறிக்கிட்டே இருந்தால் தான் வாடிக்கையாளர்களை தக்க வைத்து கொள்ள முடியும். இந்த டைனமிக் சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கோட்பாட்டை கூகுள் நிறுவனம், ஈபே, அமேசான் போன்ற நிறுவனங்கள்லாம் நல்லா பயன்படுத்திட்டாங்க. அப்படி டைனமிக்காக இப்போ நான் கூகுள் சர்ச் பண்ணேன்னா வங்கி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் அடிக்கடி பார்க்குறதுனாலையும் இல்லை இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதிகமாக பார்க்குறதுனாலையும் நான் ஒரு சர்ச்சுன்னு போக ஆரம்பிச்சோன்னா இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தானாகவே உள்ளே விழும். இப்போ நீங்கள் விளையாட்டு சம்மந்தப்பட்டதில் நீங்கள் ஆர்வம் கொண்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பேட்டர்ன் சர்ச் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஏற்கனவே நீங்கள் தேடல்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த தேடல்களுடைய போக்கை பார்த்துட்டு அப்போ நீங்கள் ஒரு விளையாட்டுத்துறை சம்மந்தப்பட்டதில் ஆர்வம் கொண்டிருக்கீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களுடைய இணையதளத்தில் விழும். இப்படி இருக்கிறதுனால மிக விரைவாக வியாபாரங்களை பெருக்க முடியும். அப்புறம் விளம்பர நிறுவனங்கள் தங்களுடைய விளம்பரங்களை ஏனோ தானோன்னு செய்ய முடியாது. இன்றைக்கி இருக்கிற போட்டி உலகத்தில் தாங்கள் கொண்டு வர அந்த விளம்பரங்கள் சரியாக நேசிக்கப்படுதா, பார்க்குறாங்களா, இல்லை அதை பார்க்காம விட்டுறாங்களா? சில பேர் பார்ப்பாங்க, அந்த பொருளை வாங்க மாட்டாங்க. அது எதனால் நடக்குது அப்படிங்கிற இந்த ஆராய்ச்சியெல்லாம் இந்த அனலிட்டிக்ஸ் மூலம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த விளம்பர நிறுவனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா இந்த புது யுக்திகளை கண்டு விளம்பரங்களை மிக சாதுரியமாகவும் சாமர்த்தியமாகவும் கொண்டு வராங்க. இன்னொன்று முக்கியம், அரசியல்வாதிகள். இந்த பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸு அரசியல்வாதிகளுக்கு மிக மிக உதவி செய்யக்கூடிய ஒன்று. வாக்காளருடைய வாக்கு விகிதம்
எந்த அளவுக்கு நம்மளை பாதிக்கும் அல்லது அதுக்கேற்ற மாதிரி எப்படி நம்முடைய அந்த வாக்குடைய விகிதத்தை நம்ம பக்கம் திருப்ப முடியும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த அனாலிட்டிக்ஸ் உதவி பண்ணுது. ஒரு எலெக்ஷன் வருதுன்னா அதுக்கு முன்னாலேயே மக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது, சூழ்நிலைகள் என்ன வகையில் மாறி இருக்குது, எதை எதிர்பார்க்குறாங்க, போன எலெக்ஷனில் எப்படி அது ஓட்டு போட்டாங்க, இப்போ புதிதாக யாரெல்லாம் ஓட்டு வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ஞ்சு தங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்ற முடியும். இது நடந்திருக்கு. உதாரணமாக 2012 அமெரிக்காவில் பிரசிடெண்ட் எலெக்ஷன் நடந்தப்போ ஒபாமா அவர்கள் இதை பயன்படுத்தியிருக்காங்க, அதில் வெற்றியும் பெற்றிருக்காங்க. ஆக இந்த பிக் டேட்டா பழைய வகைகளில் நமக்கு உறுதுணையாக இருந்திருக்கு, உதவியாக இருக்குது. எல்லா துறையிலையும் தங்களுடைய உற்பத்தியை பெருக்கிக் கொள்ள இது ஒரு நல்ல வாய்ப்பு என்று சொல்கிறோம். மேலும் இது சம்பந்தப்பட்ட தகவல்களை வரும் நிகழ்ச்சிகளிலே பார்ப்போம். வணக்கம், நன்றி. நம் வாழும் சமூகமானது நாளுக்கு நாள் மாசுபடைந்து கொண்டே வருகின்றது. இவற்றில் இருந்த நம் பூமியையும் நம் இயற்கை வளங்களையும் நாம் எவ்வாறு பாதுகாக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சி நிறைய பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். பொதுவாகவே நகரங்களில் சாலையோரமாக பூங்காக்கள் அமைக்கின்ற ஒரு முறை இருக்கிறது. நாம் நினைப்பது உண்டு, பூங்காக்களை அமைப்பது என்பது அந்த நகரத்தை அலங்கரிப்பதாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு முயற்சியாக இருந்தால் கூட, ஆனால் அதையும் தாண்டி சுற்றுச்சூழலோடு இணைந்து இருக்கின்ற ஒரு முறையை உருவாக்குவதற்குத்தான் அத்தகைய சாலையோரங்களிலும் அல்லது நகரங்களின் மத்தியிலும் பூங்காக்கள் அமைக்கின்ற ஒரு முறை இருக்கிறது. பொதுவாகவே வனமாக இருக்கிற பல இடங்களை அழித்து கட்டடங்களை கட்டி நாம் நம்முடைய வனங்களை அழித்திருக்கிறோம். அதனால் உள்ள விளைவுகளையும் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இருந்தால் கூட இன்றைக்கி நம்முடைய சுற்றுச்சூழல் மேல் இருக்கிற அந்த விழிப்புணர்வின் அடிப்படையில் நாம் வாழ்கிற இடங்களில் பல திட்டங்களை தீட்டிக் கொண்டு தான் இருக்கிறோம். அதில் ஒன்றுதான் நகரங்களில் பொதுவாக பூங்காக்களை அமைக்கின்ற ஒரு முறை. ஆனால் பொதுவாக அந்த பூங்காக்களை அமைக்கின்ற ஒரு முறையாக இருக்கலாம், அல்லது சிறு சிறு தோட்டங்களை உருவாக்குகிற ஒரு முறையாக இருக்கலாம். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் லேண்ட்ஸ்கேப் என்று சொல்கிறோமே, ஒரு கட்டடத்தை கட்டி அதற்கு முன்பகுதியில் அழகான தோட்டங்களை உருவாக்குகிற ஒரு முறை இருக்கிறது. இது எதற்காக என்று நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கிற பொழுது, நாம் இயற்கையோடு எப்பொழுதுமே இணைந்திருக்கிற, அதை உணர்வோடு ஐக்கியமாக இருக்கிற ஒரு தன்மை நமக்கு இயற்கையாகவே அமைந்திருக்கிறது. அது ஒன்று. இன்னொன்று, அத்தகைய செடிகளை, கொடிகளை, மரங்களை நம்முடைய பூங்காக்களில் பார்க்கின்ற பொழுது, அது நகர வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு அது வரப்பிரசாதமாக இருப்பது என்பதற்கே அர்த்தம் என்னவென்று கேட்டால், பல சூழலின் காரணமாக மன அழுத்தம் ஏற்படுகிற ஒரு வாய்ப்பு அதிகமாகவே நகரங்களில் வாழுகிறவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அல்லது வேலைப்பளுவை அதிகமாக வைத்திருப்பவர்களுக்கும் அத்தகைய ஒரு சூழல் இருக்கிறது. அத்தகைய சூழ்நிலையில் இந்த மாதிரியான இயற்கையோடு அமைந்திருக்கிற அந்த பூங்காக்களில் இருக்கிற செடிகளை, கொடிகளை, மரங்களை பார்க்கிற பொழுது எளிதாக அந்த மன அழுத்தத்தை குறைத்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறது என்பது பல ஆராய்ச்சிகள் நிரூபித்திருக்கிறது. அதனால்தான் நம்முடைய வாழிடங்களில் வனங்களை உருவாக்க முடியவில்லை என்றால் கூட இது போன்ற ஒரு சிறு சிறு பூங்காக்களை உருவாக்கி
மக்கள் மனதில் இருக்கிற அந்த அழுத்தத்தை குறைப்பதற்கு இயற்கையாகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு வசதி தான் இந்த பூங்காக்கள். பல நேரங்களில் பூங்காக்களை நாம் நடைப்பயிற்சிக்கு பயன்படுத்துகிறோம் என்பது இருந்தால் கூட அவ்வாறு அந்த பயிற்சியோடு நம்முடைய மன அழுத்தம் குறைந்து விடுகிறது என்பதை வைத்து பார்க்கிற பொழுது இயற்கைக்கு எப்பொழுதுமே ஒரு குணம் அளிக்கிற ஒரு தன்மை இருக்கிறது, அல்லது நோய்களை குணப்படுத்துகிற ஒரு தன்மை, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நம் மனதில் இருக்கிற ஒரு அழுத்தத்தை குறைக்கக்கூடிய தன்மை அதோ இருப்பது என்பது நமக்கு தெரிந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் இது போன்ற பல இடங்களில் பூங்காக்களை அமைப்பது என்பது இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. இன்னொன்று, பல நாடுகளில் ஒரு குழந்தை படிக்கின்ற பொழுதே, பள்ளியில் படிக்கின்ற பொழுதே தோட்டங்களையும் அல்லது பூங்காக்களை உருவாக்குகிற வகையில் சில பயிற்சிகள் கொடுக்கிறார்கள். அதில் உள்ள ஆராய்ச்சியை அவர்கள் செய்து எந்தெந்த குழந்தை அந்த இயற்கையோடு ஆர்வத்தோடு இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு பூங்காக்களை உருவாக்குகிற அல்லது சிறு சிறு தோட்டத்தை உருவாக்குகின்ற அந்த குழந்தைகளினுடைய மனநிலையை அறிந்து ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அத்தகைய குழந்தைகள் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான குழந்தைகளாக இருக்கிறார்கள் என்பது ஒரு புறம் இருந்தால் கூட பல நோய்களுக்கு ஆளாகாமல் தங்களை பாதுகாத்து கொள்கிறார்கள், மன அழுத்தம் அற்றவர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு உன்னதமான தகவல்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இதை வைத்து பார்க்கிற பொழுது ஒரு மரத்தை நடுவதும் அல்லது அதை பராமரிப்பதும் அல்லது தோட்டத்தை உருவாக்கி அந்த இயற்கையோடு உரையாடுகிற ஒரு சூழலை நாம் உருவாக்குகிற பொழுது ஒட்டுமொத்தமாக நம்முடைய மனநிலையும் உடல்நிலையிலும் ஒரு சிறந்த ஒரு மாற்றம் ஏற்படுகிறது என்பது இன்றைக்கு அதனுடைய தன்மை, அதனுடைய நன்மை புரிந்ததனுடைய காரணமாக பல மேலை நாடுகளில் பள்ளிகளிலே குழந்தைகளுக்கு இது போன்ற தோட்டத்தை பூங்காக்களை உருவாக்குகிற ஒரு பயிற்சியில் அவர்கள் ஈடுபடுத்துவதோடு இல்லாமல் அதன் மூலம் அவருடைய மன அழுத்தத்தை குறைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற பொழுது இது இரு வகையில் நன்மை பயக்கின்றது. ஒன்று, சுற்றுச்சூழலை மேன்மைப்படுத்துவதற்கு இது உதவியாக இருக்கிறது. இன்னொன்று, அவர்கள் அந்த குழந்தைகள் தன்னுடைய மனநலத்தையும் உடல் நலத்தையும் பாதுகாக்கிற ஒரு தன்மை உருவாக்குறது. இது வெளிப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். ஆனால் இன்றைக்கு மாறி வருகிற சூழல் என்னவென்று கேட்டால், பல நேரங்களில் நாம் எப்பொழுதுமே கட்டடங்களுக்குள் அடைபட்டு இருக்கிறோம். அது நாம் படிக்கிற இடங்களாக இருக்கலாம், வேலை செய்கிற இடங்களாக இருக்கலாம். இன்னும் சொல்லியிருக்கிறார்கள், 90 விழுக்காடு குழந்தைகள் ஒரு கட்டடத்திற்குள்ளாக தான் எப்பொழுதுமே இருக்கிறார்கள். ஏனென்றால் வெளிப்புறத்தில் சென்று பல இடங்களுக்கு சென்று வருகிற அந்த சூழல்கள் மாறி இன்றைக்கு எங்கு சென்றாலும் ஒரு கட்டடத்துக்குள் இருக்கின்ற ஒரு சூழல் உருவாயிருக்கிறது. அதை வைத்து பார்க்கிற பொழுது மாசு என்பது வெளியில் சென்றால் மட்டுமல்ல, இன்றைக்கு பல மணி நேரங்கள் நாம் ஒரு கட்டடத்திற்குள்ளாக ஒரு அறைக்குள்ளாகவே இருந்து நம்முடைய வாழ்க்கை முறையை ஓட்டி கொண்டிருக்கிறோம் என்று பார்க்கிற பொழுது அங்கேயும் ஒரு இயற்கையான சூழலை உருவாக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஆராய்ச்சிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. பல கட்டிடங்களில் அல்லது வீடுகளில் சிறு சிறு செடிகளை வைக்கின்ற ஒரு முறை இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அது தேவையாக இருக்கிறது என்பது ஆராய்ச்சிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நாம் வசிக்கின்ற ஒரு சிறு அறையாக இருந்தால் கூட அதில் ஒரு செடி இருக்கிற பொழுது அது நமக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறது என்று ஆராய்ச்சிகள் சொல்லுகிறது. என்ன சொல்கிறார்கள் என்றால், அத்தகைய செடிகளை வைப்பதனுடைய காரணமாக ஒரு
அடர்த்தியாக இருக்கிற ஒரு அறையில் நாம் வாழ்கிற பொழுது நாம் பயன்படுத்துகிற பொருள்கள் இன்றைக்கு என்னவற்றை தருகிறது என்றால், நாம் பயன்படுத்துகிற அனைத்து பொருள்களும் வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு சில நச்சுப் பொருள்களை அறைகளில் செலுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் நம் அறைகளில் பயன்படுத்துகிற பொருள்கள் அனைத்துமே வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட் என்று சொல்லப்படுகிற, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அமோனியா, ஜைலின், அசிட்டோன் இது போன்ற பொருள்களால் உருவான பொருள்களைத்தான் நம்முடைய அறையில் பயன்படுத்துகிறோம். அதை நாம் சுத்தம் செய்கிற பொருள்கள் சூழலுக்காக பயன்படுத்தினாலும் சரி, அல்லது வீடுகளில் இருக்கிற தூசிகளை அகற்றக்கூடிய வகையில் பயன்படுத்துகிற பொருள்களாக இருந்தாலும் சரி, இது போன்று வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட் என்று சொல்லப்படுகிற வேதிப்பொருள்கள் உருவாகிறது. ஒரு காலத்தில் எப்பொழுதுமே நம்முடைய கதவுகளும் ஜன்னல்களும் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இன்றைக்கு அத்தகைய சூழ்நிலை இல்லை. அப்படி இருக்கிற பொழுது இது மாதிரி சிறு சிறு தாவரங்களை வீட்டுக்குள் வைப்பது மூலம் இத்தகைய தீமை தரக்கூடிய வேதியியல் பொருட்களை எளிதாக கிரகித்து கொள்வதோடு இல்லாமல் அதன் மூலம் நம்முடைய உடல் நலத்தை பாதுகாத்து கொள்ளலாம் என்ற ஆராய்ச்சிகள், அதுவும் குறிப்பாக சுற்றுச்சூழலை அடிப்படையாக வைத்துள்ள ஆராய்ச்சிகள் இன்றைக்கு தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறது. அதனால்தான் நாம் எங்கு செல்கிறோமோ அல்லது எங்கு வாழ்கிறோமோ எங்கு இருக்கிறோமோ அத்தகைய இடங்களில் நம்மளோடு செடிகளோ கொடிகளோ அல்லது மரங்களோ இருக்கிற பொழுது நமக்கு பல நன்மைகள் உருவாக்கி அதன் மூலம் நம்முடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதுகாத்து கொள்ளுகிறது என்பதை வைத்து பார்க்கிற பொழுது, இந்த இயற்கையாக இருக்கின்ற இயற்கை அலங்கரிக்கிற அத்தகைய மரங்களும் செடிகளும் நம்மளோடு இணைந்ததாக இருக்க வேண்டும் என்பது இன்றைக்கு ஊர்ஜிதமாக இருக்கிறது. அதனால்தான் நாம் இருக்கிற இடங்களில், அது வீடுகளாக இருக்கலாம், செல்கிற இடங்களாக இருக்கலாம், அல்லது நாம் வாழ்கிற நகரமாக இருக்கலாம், கிராமமாக இருக்கலாம், ஒரு பொதுவான ஒரு பூங்காவை போன்ற ஒரு தோட்டத்தை உருவாக்கி, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நாம் வாழ்கிற இடங்களிலே ஒரு சிறு சிறு தோட்டத்தை உருவாக்குவதன் மூலம் நம்முடைய சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு நாமே தீர்வு கண்டுகொள்கிறோம் என்பதை வைத்து பார்க்கிற பொழுது, இந்த உன்னதமான ஒரு தகவலை அடிப்படையாக வைத்து எப்பொழுதுமே நம்முடன் ஒரு செடியோ அல்லது கொடியோ அல்லது மரமோ நம்மை சுற்றி இருக்கிற பொழுது அது நமக்கு பாதுகாப்பாக அரணாக இருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது இயற்கையை போற்றாமல் எப்படி இருக்க முடியும்?